சொல்வளர்காடுன்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் முழுக்க வந்து வேதங்கள் எப்படி எழுந்து வந்தன, வேதங்கள் வந்து எப்படி பேசப்பட்டன, இத பத்தியே சொல்லும் சொல்வளர்காடு முழுக்க. அதுல நெறைய விஷயங்கள் எனக்கு புரியல. ஆனா உங்களுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். Anna Yogaraja, thank you, Dr. Mary. Your talk is very interesting and encouraging me to start to read. Please come again. I enjoyed your talk. Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை சித்திரை மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:45 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 9:30 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதோடு பிரபஞ்ச நன்றியும் வழங்கப்படும். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருமதி டாக்டர் மேரி கியூரி அம்மா அவர்கள் கனடாவிலிருந்து கலந்து கொள்கின்றார். அவர் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வெண்முரசு மகாபாரதம் ஒரு முதற் பார்வை பகுதி 1, ஒரு பார்வை பகுதி 1 என்ற தலைப்பிலே அவர் பேச வருகின்றார். அதன் பின்னர் கலந்துரையாடல் கேள்வி பதில் இடம்பெற்று பிரித்தானிய நேரப்படி இரவு 9 மணிக்கு தியானம் தளம் நிறைவு பெறும். அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அனைவரும் தியானத்துக்கு செல்வோம். எம் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை அகற்றி எம்மை நிரந்தர சிந்தனை அற்ற ஒரு நிலைக்கு கொண்டு செல்வது இந்த தியான பயிற்சி ஆகும். வசதியான இருக்கைகளில் அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். தலையை நேராக வைத்து நிமிர்ந்த நிலையில் இருப்பது சிறப்பானதாக இருக்கும். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி வைத்து விடலாம். முதலில் இளம் சூடான நீரை சற்று பருகுவதால் உங்களுடைய தொண்டை வறட்சியை அது போக்குவதற்கு உதவும். கைகளை கோர்த்து இவ்வாறு மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால் விரல்களை இவ்வாறு வைத்து பாதங்களை தரையில் வைத்துக் கொள்ளலாம். இருப்பவர்கள் கதிரையிலோ அல்லது சம்மண காலிட்டோ நிலத்திலோ இருக்கக்கூடியதாக இருக்கலாம். மூச்சின் மேல் கவனமாய் இருப்பதுதான் எங்களுடைய தியானத்தின் உண்மை. மூச்சே எங்களுடைய குரு, சுவாசமே எமது குரு என்று சொல்லப்படுகிறது. உள்மூச்சு எடுத்து வெளிமூச்சு விடுதல்
உண்மையில் சிறந்த விடயமாகும். எண்ணங்கள் தோன்றலாம், அவற்றை விலக்கி வைத்துவிட்டு தியானத்தின் மேல் கவனமாய் இருத்தல் வேண்டும். எதிர்வரும் 25 நிமிடங்கள் நாங்கள் அனைவரும் இசையுடன் கூடிய ஒரு இசை தியானம் செய்வோம். அறிவித்தல் வரும் வரை அனைவரும் அமைதியாக தியானத்தில் ஈடுபடுவோம். நன்றி. ஞானிகளே, அனைவரும் உங்கள் இயல்பு நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை பிரித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. மெதுவாக கைகளை எடுத்து கண்களை திறந்து நாம் அனைவரும் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்தோம். கைகளை தட்டி நன்றி கூறி கொள்வோம். நன்றி. பிரபஞ்ச நன்றி கூறல். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நிகழ்வுகளுக்கு இசையையும் பதாதைகளையும் வழங்கிய கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் அம்மா அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு தியான தளத்தை இடைவிடாது 3 வேளையும் நடாத்தி வரும் திருவாளர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். தற்போது தியானத்தில் தொடர்ச்சியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். இன்றைய சிறப்பு பேச்சாளராக எங்களுடைய தளத்திலே கனடாவிலிருந்து டாக்டர் மேரி கியூரி அம்மா அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வெண்முரசு மகாபாரதம் ஒரு மாற்று பார்வை பகுதி 1 என அவர் தன்னுடைய பேச்சை தொடர்ந்து வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். காரணம், அவர் இந்த தளத்துக்கு புதியவர் அல்ல. இந்த தளத்திலே தொடர்ச்சியாக அவருடைய தந்தையாரும் அவவும் தொடர்ச்சியாக பேச்சுக்களை தருகின்றபடியால் அவர் ஒரு பல் வைத்திய துறையிலே ஒரு நிபுணராக இருந்து கொண்டு இந்த தமிழ் இலக்கிய துறையையும் அவர் ஒரு சக்தி வாய்ந்த துறையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்ற பெருமைக்குரிய ஒரு பெண்மணியாக அவர் இருக்கின்றார். அதோடு குடும்பத்தையும் தன்னுடைய அக்கறை மூலம் கவனமாக பார்க்கின்ற ஒரு பெண்மையாகவும் இருக்கின்றார். இவரை நான் அனைவர் சார்பிலும் இப்பொழுது வரவேற்று இந்த தளத்தை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. டாக்டர் மேரி கியூரி அம்மா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி என்னை அழைத்ததற்காக. மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் இந்த தளத்துல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்று பேச எடுத்திருக்கும் தலைப்பு வந்து வெண்முரசு என்கிற அந்த ஒரு நூலை பற்றிய ஒரு தலைப்பு. நூலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த நூல் ஒருவேளை உங்களில் ஒரு சிலருக்கு ஏற்கனவே அறிமுகமாகி இருக்கலாம். யாராவது ஏற்கனவே வாசிச்சிருக்கீங்களா? ஏம்மா இல்ல, சும்மா பாரதம் தான் வாசிச்சிருக்கோமே தவிர இது இல்ல வெண்முரசு மகாபாரதம். ஓகே. அப்ப இந்த நூலை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி மகாபாரதம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதிகாசம் மகாபாரத கதை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா, இலங்கையில் பிறந்த அனைவருக்கும் தெரிந்த
சில டைம் சொல்லுவாங்க இந்த அறப்பழசான கதை அப்படின்னு. அந்த மாதிரி அறப்பழசான கதை வந்து அநேகமா மகாபாரதமும் ராமாயணமா தான் இருக்கும். இந்த ரெண்டு கதைகளும் யாராவது வந்து எனக்கு இந்த ரெண்டு கதைகளும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா நம்மலாம் ரொம்ப ஆச்சரியமா, நீங்களாம் எந்த கிரகத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில நமக்கு எல்லாருக்குமே அறிமுகமான கதைகள் தான் அது. திரைப்படத்தின் மூலமாகவோ, நூலின் மூலமாகவோ, வாய்மொழியா வந்த ஒரு கதையின் மூலமா எப்படியோ ஒன்று நமக்கான தெரியும். எனக்கும் இந்த கதை வந்து முதல்ல மகாபாரதம். எனக்கு இந்த இரு கதைகள்லையும் எனக்கு மகாபாரதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராமாயணத்தை விடவும். ஏன்னா எனக்கு ராமாயணம் வந்து ஒரு ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி. அவர் ஒரு இந்த தமிழ் பட ஹீரோ மாதிரி அவரே எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறமா செஞ்சுட்டா அப்புறம் மற்றவங்களுக்குலாம் என்னதான் வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவரை சுற்றியே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஒருவேளை நான் நல்லா ராமாயணம் இன்னும் படிக்கலையா இருக்கலாம். கம்பராமாயணம் ரொம்ப அழகா. கம்பராமாயணம் ஒரு சில பகுதிகள் வாசிச்சிருக்கேன். கம்பருடைய அந்த சொல் திறமை வந்து அஹ், அஹ், அது அதுக்கு வந்து இணையே கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு கதையா என்ன ராமாயணத்தை விடவும் மகாபாரதம் என்ன பெரிதும் ரொம்ப ரொம்ப ஈர்த்ததுன்னா அதான் சிறு வயதுல இருந்து. சின்ன வயசுல முதல்ல மகாபாரதம் ஒன்று அறிமுகமானது வந்து என்னுடைய பாட்டி, எங்க அம்மாவுடைய அம்மா வந்து இந்த கதையை வந்து சொல்லுவாங்க. அவங்க ராமாயணமும் சொல்லியிருக்காங்க, மகாபாரதமும் சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த இந்த இதிகாசங்கள்லாம் அறிமுகப்படுத்தினது. பாட்டி தான் எனக்கு முதல்ல அந்த கதையை சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 93 வயதாகுது. இப்போ இருக்காங்க, அவங்க பிரான்ஸ்ல இருக்காங்க இப்பயும். 93 வயசாகுது. அவங்க தான் என்ன எங்க என்னுடைய பெரியம்மா மகன் நிரேஷ்னு சொல்லிட்டு டென்மார்க்ல இருக்காரு இப்போ அவரு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது சமைச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கதை சொல்லுங்க கதை சொல்லுங்கன்னு அவங்கள போய் தொல்லைப்படுத்தி அவங்க இந்த கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க வந்து தனித்தனியா எல்லா பெரும்பாலான கதாபாத்திரங்களை அவங்க தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. என்னுடைய தம்பிக்கும் அவங்க தான் அந்த கதையெல்லாம் சொன்னாங்க. ஆஹ் அதுக்கு பிறகு வந்து நான் மகாபாரதம் வந்து வியாசர் விருந்துங்கிற பேர்ல ராஜாஜி எழுதின ஒரு நூல் இருக்கு. அதில் நீங்க பெரும்பாலும் நிறைய பேர் ஒருவேளை வாசிச்சிருக்கலாம், வாசிக்காதவங்க வாசிங்க. ரொம்ப எளிமையா மகாபாரதம்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அந்த கதை எனக்கு தெரியாது, இல்ல எனக்கு முழுமையா தெரியாது, அங்க ஒண்ணுமா தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த வியாசர் விருந்து வாசிச்சா, முன்னாடி வியாசர் விருந்துன்னு தான் பேர்னா இப்ப மாறிடுச்சு. நான் வியாசர் விருந்துன்னு எழுதப்பட்ட பழைய புத்தகம். அது வந்து எங்க பாட்டியோடது, எங்க பாட்டாவோட தான் இருக்கணும். அந்த காலத்துல ஒரு பழைய புத்தகம். அதுதான் நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு வாசிச்சேன். ஒரு 14 15 வயசு இருக்கிற போது வியாசர் விருந்து வாசிச்சிருக்கேன். அந்த அதுவும் வந்து நமக்கு தெரிஞ்ச அதே கதை தான். ஆனா நல்ல அந்த பெயர்கள் எல்லாமே தெளிவா குறிப்பிட்டிருப்பாரு. ஒரு நல்ல நூலா இருக்கும். பெரிய வர்ணனைகள்லாம் இருக்காது. ராஜாஜி எப்பவுமே ரொம்ப வர்ணனைகளுக்குள்ள எல்லாம் போக மாட்டாரு. ஒரு வர்ணனை இருக்காது. ஆனா அந்த அறம் வலியுறுத்தல் அதெல்லாம் வந்து தெளிவா இருக்கும். அந்த கதையை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அவர் இதுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாரு. சந்தனு மகாராஜால இருந்து, சந்தனுல இருந்து ஆரம்பிப்பார். பீஷ்மருடைய அப்பால இருந்து ஆரம்பிச்சு அந்த கதை வந்து போர் முடியிற வரைக்கும் வரும். அதோட முடியும். இதுதான் வியாசர் விருந்து. அதுவும் நான் வாசிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது பாரதியார் எழுதின பாஞ்சாலி சபதம். மகாபாரதம் வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு பகுதியை கூட அதுல இருந்து எடுத்து பாரதியார் எழுதின பாஞ்சாலி சபதம் வாசிச்சிருக்கேன். உம், அதுக்கு முன்னாடி நாங்க இந்த கர்ணன் படமெல்லாம் பார்த்துட்டோம். அதனால வந்து எனக்கு வந்து பாரதியார் வந்து எப்படி கர்ணனை வந்து எப்படி வில்லனா காட்டலாம். அவர் வந்து கர்ணனுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டார் பாஞ்சாலி சபதத்தில். அவர் கர்ணனையும் அவங்களோட துரியோதனன் எல்லாரையும் வந்து சேர்த்து ஒரே அடியாக காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சி விட்டுருக்கு மனுஷன். அதனால வந்து அது நம்மளால ஒத்துக்க முடியாது. நம்மலாம் கர்ணன் படம் பார்த்து உள்ளத்தில் நல்ல உள்ளம்லாம் பார்த்துருக்கோம்ல. அதனால நமக்கு வந்து அது கொஞ்சம் நெருடலா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ராஜாஜியும் அப்படிதான். ரொம்ப ராஜாஜி வந்து கர்ணனுடைய மேன்மை குணங்களும் கொஞ்சம் எழுதியிருப்பாரு. ஆனா ரொம்பன்னு இல்லை, இதாக எழுதியிருப்பாரு. அப்புறம் கர்ணன் படம் இந்த மாதிரி. மகாபாரதம் வந்து இப்படி தனித்தனி பகுதிகளா ஒரு ஒட்டுமொத்த கதையா சுருக்கமா வழக்கமா ஆரம்பிக்கிறது எல்லாம் பீஷ்மனுடைய பிறப்புக்கு முன்னாடி. பீஷ்மருடைய பிறப்புக்கு முன்னாடில இருந்து ஆரம்பிச்சு போர் முடிகிற வரைக்கும் வரும். இதுதான் கதை. சுருக்கமா முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஆஹ் ஆனா வந்து நிறைய பேர் வந்து மகாபாரதத்தை ஒரு ஒரு பகுதியா எழுதியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து உப பாண்டவம்னு எழுதியிருப்பாரு. ஒருவேளை அந்த நூலும் இருக்கு. அந்த நூல் யாராவது படிச்சது இல்லைன்னா கண்டிப்பா வாசிங்க. இது எஸ்ரா அவர்கள் எழுதின உப பாண்டவம்ங்கிற நூல்.
அந்த மாதிரி ஒரு ஒரு வெவ்வேறு மொழிகள்ல வந்து மகாபாரதம் வெவ்வேறு பகுதிகள் வந்து எழுதப்பட்டிருக்கு. இல்ல ஒரு குறிப்பிட்ட நபருடைய கண்ணோட்டத்திலிருந்தும் வந்து எழுதப்பட்டிருக்கும் மகாபாரதம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவர் எம்டி வாசுதேவன் நாயர் அப்படிங்கிறவர் வந்து மலையாளத்தில் வந்து எழுதியிருப்பாரு. அது வந்து தமிழில் வந்து இரண்டாம் இடம் அப்படிங்கிற ஒரு ஒரு தலைப்பில் வரும். அவர் மலையாளத்தில் வேற ஒரு தலைப்பு எனக்கு நினைவில்லை. தமிழில் அது இரண்டாம் இடம். அது வந்து அது வந்து பீமனை வந்து பீமனை ஒரு முதன்மை கதாபாத்திரம். பீமனுடைய பார்வையிலிருந்து மகாபாரதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதே மாதிரி வந்து பி.கே. பாலகிருஷ்ணன் வந்து அவரும் மலையாளத்துல எழுதியிருப்பாரு. இனி நான் உறங்கட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 நாவல் ஒன்று வரும். அது அது வந்து திரௌபதியினுடைய பார்வையிலிருந்து வரும். அதுல கர்ணனுக்கும் கர்ணனுடைய இதுவும் வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும். அப்ப திரௌபதி, கர்ணன் இவங்கெல்லாம் இனி நான் உறங்கிட்டேன், அது 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 வந்து ஒரு நாவல் இருக்கு. அதே மாதிரி வந்து ம், பர்வா அப்படின்னு கன்னடத்துல ஒரு நாவல் இருக்கு. அது வந்து நான் நினைக்கிறேன் அதுவும் வந்து மகாபாரதம் எழுதப்பட்டிருக்கும். அது நான் அதை வாசிச்சது இல்லை, எனக்கு தெரியாது. ஆனா சொல்லுவாங்க அந்த நாவல் வந்து மகாபாரதத்துல உள்ள அந்த கடவுள் புனிதத்தன்மை அதெல்லாத்தையும் எடுத்து ஒரு சாதாரண மனிதர்கள் தானே அவங்களும் அந்த அந்த பார்வையில இருந்து அது எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. யயாதிங்கிற கதையை மட்டும் வந்து மராத்தில வந்து காண்டேகர் வந்து எழுதியிருப்பாரு. அந்த யயாதி கதை வந்து ரொம்ப பிரபலம். உங்களுக்கு ஒரு தெரிஞ்சதுன்னு தெரியல. யயாதிங்கிற கதை அது மகாபாரதத்துடைய ஒரு துணை கதை ஒன்று. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து மகாபாரதத்தை அவங்கவுங்க எடுத்திருப்பாங்க. அதான் நம்ம கர்ணன் படம் பார்த்துருக்கோம். அதில் கர்ணனுடைய முக்கியமான கர்ணன் வந்து முக்கிய கதாபாத்திரமா இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து மகாபாரதத்தை வெவ்வேறு பார்வையில இருந்தெல்லாம் எழுதுவாங்க. பார்த்துருப்பாங்க. ஆனா ஒரு முற்று முழுசா எல்லா பார்வையில இருந்தும் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கோம். அது வந்து தெரியல அப்படின்னு. எனக்கே மகாபாரதம் முதல்ல கேட்குற போது என்னுடைய பாட்டி வந்து அந்த கதையை சொல்ற போது அவங்களுக்கு யாரோ உங்களுக்கு பாரதத்துல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹீரோ வந்து தர்மர் தான். தர்மரை தான் பிரதானமா வச்சு அவங்க மனசுல அவங்க சொல்லும் போது தெரியும் அவங்களுக்கு தர்மர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனா எனக்கு அதே அவங்க சொல்ற கதையை தான் நான் கேட்கிறேன். ஆனா எனக்கு வந்து பீமனை தான் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்பயும் வந்து அவங்க சொன்ன கதையில வந்து பீமன் அந்த அவங்க அந்த அரக்கு மாளிகையில இடிஞ்ச பிறகு நடக்கிற அந்த கதை இருக்கு இல்லையா, ஒரு ஒரு அசுரனை வந்து அவர் போய் அழிக்கிறது. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வண்டிலா வண்டில வந்து சாப்பாடு அண்டா அண்டாவா எடுத்துக்கிட்டு அவங்க போறது அதெல்லாம் விவரிச்சு எங்க பாட்டி சொன்னது என் கண்ணு முன்னாடி இப்பயும் இருக்கு. எனக்கு பீமன் தான் எனக்கு எப்பவுமே ஹீரோ. ஒருவேளை நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் யோசிச்சிருக்கேன் ஏன் பீமன் தான் எனக்கு ஹீரோன்னு. எனக்கு சொல்ல தெரியல. ஒருவேளை திரௌபதி துயிலுரியோட போது ஒரே ஒரு குரல் அங்கிருந்து மட்டும்தான் வந்தது. ஒருவேளை அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சதோ என்னவோ தெரியாது. ஆனா பீமன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே கதையை தான் என்னுடைய தம்பி வந்து கேட்டான். என்னுடைய தம்பிக்கு வந்து அர்ஜுனனை தான் ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு அவனுக்கு அர்ஜுனனை பிடிக்கும்னா ஒருவேளை அந்த தாக்கமும் என்னமோ இங்கே கனடால இப்பயும் வந்து அவன் வந்து ப்ரொஃபஷ்னலாக அந்த வில் வித்தை இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுட்டு ப்ரொஃபஷ்னல் வில் வந்து வச்சுருக்கான். பெரிய ப்ரொஃபஷ்னல் வில்லு. அதை வச்சு தான் அந்த அம்பே இருந்தெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அந்த இடத்துக்கு போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவான். அது தாக்கமோ என்னமோ தெரியாது. ஒரு ஒரு ஆசைக்காக அதான் அவனுடைய ஒரு ஹாபியில் அதுவும் ஒன்று அவனுக்கு அவனுக்கு பிடித்தமானது. அப்போ ஒரே கதை தான். எங்கள் பாட்டி சொன்ன ஒரே கதை தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அது வெவ்வேறு மாதிரி அஹ், போயிருக்கு அப்படின்னு யோசிக்கிறேன் நான் எப்பவுமே. அதே மாதிரி ஆனா வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு எல்லா கதாபாத்திரத்தையும் பிரதானமா வச்சு எழுதவே முடியாதுல்ல. ஒரு கதையில வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும். ஆனா வெண்முரசு படிச்சீங்கன்னா அப்படி எழுத முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனக்கு வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின நிறைய கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே அவரை பத்தி சொல்லிட்டே இருப்பேன். அறம் வந்து சொல்லிட்டே இருப்பேன். அந்த அறம்ங்கிற நூல் வந்து எனக்கு மிக பிடித்தமான நூல் அப்படின்னு. அதுக்கு அடுத்ததா வந்து நான் அவரோடது வாசிச்சது வந்து வெண்முரசு தான். அவர் வந்து வெண்முரசு என்பது மகாபாரதத்தை வந்து அவர் ஒரு நவீன வடிவத்துல நாவல் வடிவத்துல அவர் வந்து அதை முற்று முழுதுமா எழுதணும்னு ஆரம்பிச்சிருக்காரு. பல வருடமா எழுதினாரு.
எனக்கு தெரிஞ்ச அவர் எழுத எழுதவே அவருடைய ஒவ்வொரு இதையும் வந்து அது அவருடைய இணையதளத்துல வெண்முரசுன்னே ஒரு இணையதளம் இருந்து அதுல வந்து வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் வரும். அப்போ வந்து அது ஆவலா அந்த தொடர்கதையெல்லாம் அந்த காலத்துல படிப்பாங்க இல்லையா, வர்ற போது அப்படி ஆவலோட இருந்து நான் வாசிச்சிருக்கேன் அந்த நாவலை, வெண்முரசு நாவல். அப்போ இந்த வெண்முரசு வந்து எதுல இருந்து ஆரம்பிக்கும் எதுல முடியும் அப்படிலாம் யோசிச்சா வழக்கமான மகாபாரதம் மாதிரி இல்லாம அப்ப வெண்முரசுக்கு வந்து என்ன வித்தியாசமா அவர் இதுல எழுதியிருக்காரு. ஒண்ணு வந்து ஒரு பாரத கதையை மிஞ்சி போனா நீங்க ஒரு 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 500 பக்கம் உண்மையிலேயே பாரத கதையை ஒரு மணி நேரத்துல சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஒரு 500 பக்கத்துல எழுதலாம். அநேகமா வியாசர் விருந்தெல்லாம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜாஜி எழுதின வியாசர் விருந்தெல்லாம் ஒரு 500 பக்கத்துல எழுதலாம். இவர் வந்து ஒரு 25,000 பக்கம் எழுதியிருக்காரு. 26 நாவல் அது. அது தனித்தனியா நீங்க இப்ப யோசிச்சா அது 26 நாவல்கள், 26 நூல்கள் இருக்கு. மொத்தமா ஒரு 25,000, கிட்டத்தட்ட ஒரு 25,000 பக்கம் இருக்கும். ஒரு ஒரு நாவ ஒரு ஒரு நூல் வந்து ஒரு சில நூட்கள் வந்து சில நூல் வந்து 1000 பக்கம் இருக்கு, சிலது வந்து 600 700 பக்கங்கள்லாம் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு ஒரு 25,000 வந்திருக்கும், பக்கங்கள் வந்திருக்கும். 25,000 பக்கத்துல எழுதுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சா அதுல ஒரு ஒரு உவமை கூட, ஒரு தடவை சொல்லப்பட்ட உவமை மீண்டும் ஒரு தடவை சொல்லப்படவே இல்லை அந்த 25,000 பக்கத்துல. ஒரு உவமை கூட. அப்போ ஒரு சம்பவத்தை நீங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டதுன்னு சொல்ல, ஒரு உவமை கூட சொல்லப்படவே இல்லை. ஒரே விஷயத்துக்கு 100 தடவை வந்தாலும் 100 விதமான உவமை தான் இருக்கும். ஒரே விஷயம் நான் சொல்றது ஒரே சம்பவம் இல்லை. இப்ப கங்கையினுடைய கரையின கரையில படகுகள் வந்து ஒதுங்குது, கரை ஒதுங்குது அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு உவமை இருக்கும். அது பல சம்பவங்கள்ல வரும். மகாபாரத கதை உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அம்பையும் கங்கை கரைக்கு வந்திருப்பா. அதுக்கு முன்னாடி பீஷ்மர் அவர் குழந்தையா இருக்கிற போது அவருடைய தந்தையான அவருடைய தன் தாயோட கங்கை கரைக்கு வந்திருப்பாரு. அம்பையும் கங்கை கரைக்கு வந்திருப்பா. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வர எல்லா கதாபாத்திரங்களும் ஏதோ ஒரு கட்டத்துல கங்கை கரைக்கு வந்திருப்பாங்கல்ல. அப்ப எல்லாம் அவங்க கங்கையை பார்ப்பாங்கல்ல. அப்ப எல்லாம் அந்த கங்கை வேற வேற கங்கை தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த நாவலுடைய இந்த 25,000 பக்கம் அப்படின்னா ரொம்ப பிரமிப்பா அவ்வளோ படிக்கவே முடியாது அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப இலகுவா படிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது நான் படிச்ச போது. அஹ், ஒரு பேர் இலக்கிய ஒரு ஒரு காப்பியம் எழுதுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. பொதுவா காப்பியங்கள்ல வந்து காப்பியத்துக்கான ம், ஆஹ், இலக்கணம் இருக்கு. ஒரு காப்பியம்னா இது இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல இலக்கணம் இருக்கு. வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும் ஒரு ஒரு தலைமை கதை மாந்தர் இருக்கணும். அந்த கதை மாந்தருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கணும். ஒரு ஒரு இப்படி அவங்க ஆரம்பிச்சு இப்படி வந்து ஒரு முடிவு இருக்கணும். அதுல வந்து இயற்கை வர்ணனைகள் இருக்கணும். அதுல வந்து இதெல்லாம் வந்து இலக்கணமா இருக்கும். இப்ப இவ்ளோ இது எழுதும்போது ஒவ்வொரு நூலும் அந்த 26 நூல் சொன்னேன் இல்லையா, இந்த ஒவ்வொரு நூலும் தனி ஒரு நாவலா நீங்க வாசிக்கலாம். அதுக்குன்னு ஒரு முழுமை இருக்கும். அந்த அந்த நாவலுக்குன்னு ஒரு முழுமை இருக்கும். இப்ப நான் நிறைய ஸ்லைடு இல்ல, ஒரு சிலது மட்டும் நான் சும்மா காட்டுறதுக்காக அந்த இதை மட்டும் நான் காட்டுறேன். அந்த உம், இதுதான் அந்த நாவல்கள், அந்த நூல்கள். முதற்கனல், மலைப்பாடல், வண்ணக்கடல், நீலம், பிரயாகை, இந்திரநீலம், காண்டீபம், வெய்யோன், வெண்முகில் நகரம், பன்னிரு படைக்களம், செந்நாவேங்கை, கிராதம், மாமலர், நீர்க்கோலம், எழுதலல், குருதி சாரல், இப்படி போயிட்டே இருக்கும் அது. இந்த 26 நூல்கள். இதுல வந்து சாரி, 26 நூல்கள், கிட்டத்தட்ட 25,000 பக்கம்.
முதற்கனல் இருந்து ஆரம்பிச்சு முதலா விண்ண முடியும். 2014 எழுத ஆரம்பிச்சாரு. 2020 வந்து அவர் முடிச்சாரு. நான் வந்து இதை வாசிக்க ஆரம்பிச்சது வந்து 2017 கிட்டத்தட்ட தான் வாசிக்க ஆரம்பிச்சேன். 2016க்கு 16 17 வாக்குல தான் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து இதெல்லாம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு பக்கம் தான் எழுதுவார். அப்போ நம்ம வந்து ஒரு பக்கத்துக்கு மேலே வாசிப்போம் இல்லையா? அதனால அப்போ எனக்கு குடும்பம் குழந்தை குட்டிகள்லாம் வேற இல்லை. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கணும் எனக்கு எவ்வளோ நேரம் இருந்திருக்கும்னு. அதனால வந்து நான் இப்போ வேலைக்கு போகும்போது வரும்போது ட்ரெயினில் வந்து இதை வாசிச்சுக்கிட்டே போவேன். இடையில வந்து அவர் ஒரு கேப் எடுப்பார். ஒரு ஒரு நூல் எழுதின பிறகு ஒரு ஒரு மாதம் சில டைம் வந்து விடுவார். அது அடுத்த நூல் அப்புறம் தான் எழுதுவார். அந்த கேப்புக்குள்ளே நாங்கள் வந்து பழையசெல்லாம் வாசிச்சு 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 அப்படியே வந்து கிட்டத்தட்ட 2016 வந்து நான் கேட்சப் பண்ணிட்டேன். அவர் எழுதவே அன்னன்னைக்கு நான் வாசிப்பேன். அது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மிக நான் ரொம்ப ரசிச்சு வாசிச்ச நூல். ஏன்னா இந்த வெண்முரசு இந்த மகாபாரத கதைன்னு சொல்லும்போது எனக்கு ஆரம்பத்தில் நான் அதை வாசிக்க ஆரம்பினா ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த கதை தெரியும்ல. நீங்க ஒரு கதையை தெரியாத வரைக்கும் நீங்க அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ட்விஸ்ட், அதோடைய திருப்புமுனை காட்சிகள் வந்து உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்களை வந்து ஒரு கதையை சொல்லி என்ன என்ன உங்களை வந்து கவர்ந்து இழுக்க முடியும். ஆனா திருப்புமுனை தெரிஞ்ச பிறகு நீங்க என்னத்தை சொல்லி கவர்ந்து இழுப்பீங்க? எனக்கு தெரியும்ல. இப்ப எப்படியும் அவங்க அவங்க பகடை ஆடும் போதே எனக்கு தெரியும் அவங்க அங்க என்ன நடக்க போகுதுன்னு அடுத்தது. திரௌபதி எப்படியும் அரங்கத்துக்கு வரப்போறான்னு தெரியும். அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அப்ப அதுல நீங்க படிக்க உங்களுக்கு சுவாரஸ்யமே இருக்கக்கூடாது இல்ல தர்க்கப்படி பார்த்தா. ஆனா வந்து அப்படி இல்ல. மிக சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு தடவை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னா, நீங்க கீழ வைக்கவே மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு கதை தெரியும். ஆனா, இந்த கதை வந்து அந்த கதையினுடைய நுட்பங்கள் இங்க எப்படி அது நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு முதற்கணல்ல இருந்து ஒரு மலைப்பாடல் அதெல்லாம் வரும்போதே எனக்கு அடுத்த நூல் வாசிக்கும் போதே எனக்கு பிடிபட்டுருச்சு இந்த கதையினுடைய. அதுல வந்து எங்கேயுமே வந்து இந்த அமானுஷ்ய சக்திகள்லாம் வராது. இந்த டிவியில வந்து மகாபாரத சீரியல் போடுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ வந்து அதுல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, அது வந்து ஒண்ணு கருப்பு வெள்ளையா இருக்கும். இவங்கலாம் நல்லவங்க, இவங்கலாம் கெட்டவங்க அப்படின்னு ஒண்ணு முடிவு பண்ணி 2 குரூப்பா பிரிச்சு வச்சு அப்படிதான் காட்டுவாங்க. இன்னொன்னு வந்து அம்புகள்லாம் அப்படியே புஸ்கு புஸ்குன்னு வரும். மந்திரம்லாம் சொன்னோம்னா சுக்கு சுக்கும் சுக்கும் சுக்குன்னு போகும். அப்புறம் திரௌபதி துயிலுரியிற காட்சி தான் அவங்களுக்கு தெரியுமே. கிருஷ்ணர் கையை விரிச்ச உடனே அழகா கிருஷ்ணர் மருதாணிலாம் போட்டிருப்பாரு கையில. அப்புறம் நடுவுல வட்டமான மருதாணி அதுலேருந்து புசு 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 புசுன்னு புடவையா வரும். சரியா? என்ன பிரச்சனைன்னா, இப்போ இது இது இந்த இந்த மகாபாரத சீரியல்லாம் எடுத்து நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த போர்க்காட்சிகள்லாம் அவங்க அப்படிலாம் காட்டிட்டு இருக்கும்போது, உண்மையிலே இந்தியால என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, இந்தியால வந்து அணு ஆயுதத்துக்கு இந்தியா வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கலாமா இல்லையாங்கிற சண்டையெல்லாம் பார்லிமெண்ட்ல நடந்துட்டு இருந்தது. அப்ப அமெரிக்கா வந்து இப்ப 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 பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்தை அப்ப அங்க கூட்டிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து அணு ஆயுதம் வச்சிருக்க கூடாது அப்படின்னு. அப்ப வந்து இவங்க எதுக்கு எதிர்த்து பேசுறது? இதெல்லாம் நாங்க வந்து அப்ப நான்லாம் ஒரு 12 எங்களுக்கெல்லாம் வந்து 6வது படிக்கும் போதே வந்து நாங்க அட்டாமிக் ஆட்டம்னா என்ன, பிசிக்ஸ்னா என்ன இதெல்லாம் படிச்சிட்டோம். சரியா? எங்ககிட்ட வந்து நீங்க இப்படி ஒரு காட்சியை காமிச்சீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? புசு புசுன்னு புடவையா வர்ற காட்சிய. அது வந்து ஓகே. ஒரு ஃபேண்டஸியா பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி இருக்குமே ஒழிய, அது மேல ஒரு ஈடுபாடு வராது. போயிரும்ல. ஒரு ஒரு எனக்குன்னா அது மேல ஒரு ஈடுபாடு வரல. அந்த டிவில காட்டுன மகாபாரதம். அத கதையா பாட்டி சொல்லும்போது கூட பரவால்ல. ஆனா டிவில காட்டும்போதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் ஆனா இங்க வெண்முரசுல இது எதுவுமே வராது. இவங்கெல்லாம் மனிதர்கள் தான். நீங்க கிருஷ்ணருக்கான ஒரு அ ம் ஒரு ஒரு கடவுள் தன்மை அதெல்லாம் இருக்கலாம். ஆனா வந்து அவரும் வந்து அ அ அவரு அவரும் வந்து மந்திர மாயம்லாம் இதுல எல்லாம் செய்ய மாட்டாரு இந்த கதையில, இந்த மகாபாரதத்துல. அப்ப புடவை எங்கிருந்து வரும்னு யோசிக்கணும்ல. எப்படியோ திரௌபதிய காப்பாத்தி ஆகணும். சரியா? அப்ப புடவை எங்கிருந்து வரும்? அதுதான் வந்து சுவாரஸ்யம். அது எங்கிருந்து வந்ததுங்கிறது தான் சுவாரஸ்யம். அத உங்களால 100% நம்ப முடியும். இந்த இந்த இடம் இதைத் தவிர வேற எப்படியும் நடந்திருக்க முடியாதுன்னு நீங்க சொல்லுவீங்க அதை வாசிச்சீங்கன்னா. அப்ப இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுல. இவங்க எல்லாருமே மனிதர்கள். இவங்க எல்லாருமே வந்து மனித எல்லைகளுக்கு உட்பட்டு அதுக்குள்ளார தான் இவங்களுடைய பிரச்சனைகள்லாம் நடக்குது. இவங்களுடைய சாமர்த்தியங்கள்லாம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் அங்கொன்னு இங்கொன்னு பட் பெரும்பாலும் வந்து
அது வந்து சரியா இருந்தது. எனக்கு அது வந்து ரொம்ப அஹ், பிடிச்சிருந்தது. இதை வாசிக்க ஆரம்பிச்சப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திரௌபதி வந்து திடீர்னு நெருப்புக்குள்ள எல்லாம் இருந்துச்சு வரலாம் வரமாட்டான். அது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயமா இதுல பட்டது எனக்கு. இந்த நாவலை வாசிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலா அது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது நான் பார்க்கறது வந்து இந்த இந்த இதுல சொல்லப்படுற நுட்பங்கள். ஒரு பேர் இலக்கியம் அப்படின்னா எனக்கு வந்து வர்ணனைனா வெறுமனே அந்த வர்ணனை இருக்கணுங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. நீங்க சொல்லுவாங்க ஒரு இமயமலையை வர்ணிக்கிற அளவுக்கு ஒரு கூழாங்கல்லையும் வர்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அது ரெண்டுத்துக்குமே இருக்கிற முக்கியத்துவம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இதுல இந்த இந்த அஹ், நாவல்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வர்ணனை வந்து நீங்க வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதை விட முக்கியமான விஷயம், இந்த வர்ணனை எல்லாமே நல்ல தமிழ் சொற்களால. மகாபாரதத்தை வந்து நீங்க தமிழ் சொற்கள் பயன்படுத்தும் போது அவர் இதுல வட சொல் வந்து பெரும்பாலும் அந்த கதாபாத்திரங்களுடைய பெயர்களுக்காக இருக்கே ஒழிய மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் தமிழ் சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நில காட்சிகள்ல இருந்து அதனுடைய வர்ணனைகள் இருந்து நிறைய புதிய சொற்கள் இதுல வாசிக்கும் போது நிறைய புதிய சொற்கள் வரும். நிறைய பழைய சொற்களை ஆஹ் மீட்டு இந்த நாவல் வந்து கொண்டு வந்திருக்குன்னு நினைப்பேன். உதாரணத்துக்கு சங்க இலக்கியத்துல வந்து நிறைய இடங்கள்ல கல்லுழ்தல்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு சொல் இருக்கு. அது என்னன்னா நீங்க அழுகிறது, ஆனா வாய் விட்டு ஒப்பாரி வச்செல்லாம் அழுகிறது இல்ல. இல்ல ஒரு மத்தவங்க என்ன பார்க்கணுங்கிறதுக்காக நான் அழுகிறது இல்ல. என்னுடைய மனம் நொந்து எனக்குள்ள நான் அழுகிறது. அது அந்த அந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப உணர்வுக்கு ஒரு பொருத்தமான சொற்கள்லாம் வந்து தமிழ் சொற்கள்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நாவல் வரிசை முழுக்கவே வந்து நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்ததாக வந்து இது வந்து ஒரு ஆம், அந்த காலத்துல ஒரு 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 இந்தியாவுடைய ஒரு குறுக்குவெட்டு தோற்றத்தை வந்து காட்டும். அரச தோற்றங்கள், அரச தொடக்கம், வளர்ச்சி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க பாரத கதையில வந்து வரலாம் இல்லையா? இப்போ அவங்க வந்து இந்திரபிரஸ்தத்தை உருவாக்குவாங்கல்ல. இந்திரபிரஸ்தம் என்ற நகரத்தை வந்து அவங்க உருவாக்கினாங்க பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லி வரும். இது இது வந்து ஒரு வரியில ஒரு ஒரு பாரத் நீங்க ஒரு வரியில எழுத முடியும் இத. சரியா? பாண்டவர்களுக்கு வந்து குறிப்பிட்டு ஒரு 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 வேண்டப்படாத ஒரு நிலத்தை தான் கடைசியில கொடுத்தாங்க. அவங்க அரக்கு மாளிகை தான் முடிச்சு வந்து திரௌபதியை கல்யாணம் பண்ணி வந்து வேற வழி இல்லாம இப்ப பாகப்பிரிவினை நடக்குது. ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலத்தை கொடுக்குறாங்க. அதுல வந்து அவங்க இந்திரபிரஸ்தம்னு ஒரு பெரும் நகரத்தை உருவாக்கினார்கள். ஒரு நகரம் உருவாகுதல்ங்கிறது அப்படி ஒரு வரி செய்தி இல்லை. ஒரு நகரத்தை ஒரு தலைமுறைக்குள்ள உருவாகுமான்னு கேட்டா உருவாகலாம். ஒரு தலைமுறைக்குள்ள ஒரு நகரம் உருவாகவும் செய்யும், அழியவும் செய்யும். ஆனா அது ஒரு வரி செய்தியா மட்டுமே இருக்குமா? அதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கும். ஒரு நகரத்தை உருவாக்குறது. நான் கனடால வந்து இங்க இருக்கிற போது இங்க கனடால இருக்கிற யுஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும். வெளிநாட்டுல இங்க வந்து பழங்குடியின மக்களை அழித்து தான் இந்த பெருநகரங்கள் வந்து கட்டப்படுது. இங்க மட்டும் இல்ல. இது நம்ம வந்து இங்கேன்னு யோசிக்கிறோம். ஆனா எல்லா எல்லா காலகட்டத்திலயுமே பழங்குடியின மக்கள் வாழ்ந்த இடம்தான் அந்த இடம். அதுல அந்த அந்த மக்களையும் இல்ல ஒரு காட்டை அழிக்கிறது அப்படின்னு நீங்க பொதுவா சொன்னீங்கன்னா என்ன கொளுத்தி விடுறதா? அப்ப அதுல இருக்க விலங்குகள், அதுல இருக்க அங்க இருக்கிற மனிதர்கள் இவங்கெல்லாம் என்ன ஆவாங்கன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு கதை இருக்காதா? அவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் இருக்காதா? அப்ப இந்திரபிரஸ்தத்தை உருவாக்குதல்ங்கிறது இங்க ஒரு நாவல், வெண்முகில் நகரம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நூலுக்குள்ளார பல நகரங்கள் பேசப்படும். எப்படி வந்து இந்த இவங்க பாரம்பரியமா இவங்க இருந்த அரண்மனை, இவங்க இருந்தது இந்திரபிரஸ்தம்ங்கிற அந்த புதிய நகரம், துவாரகைங்கிற நகரத்தை கிருஷ்ணர் அவங்க யாதவர்கள் எப்படி உருவாக்கினாங்க, இந்த நகர உருவாக்கம் எல்லாம் பேசப்படும். இதுக்குள்ள மக்கள் அழிந்திருப்பாங்கல்ல, அதையும் நம்ம பேசணும்ல. ஒரு 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 கதைன்னா அது அந்த பக்கத்து நியாயத்தையும் நம்ம பேசணும்ல. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த நாவல் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக வந்து இந்த போக்குவரத்து, இப்ப
போனாங்க அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாதுல்ல. அப்ப அந்த காலத்துல எப்படி அந்த போக்குவரத்து இருந்திருக்கும்? ஒரு ஆற்று வழி, கங்கை வழி, நிலவழி போக்குவரத்து, வணிக வழிகள், வணிகம் வந்து இப்ப சமகாலத்துல இந்த கடந்த ஒரு 200 ஆண்டுகளா நமக்கு நம்ம நிறைய துறைகள்ல ஆஹ், ஒரு 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 விதமான முன்னேற்றத்தை வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம். இப்ப நீங்க வந்து நம்ம சோஷியாலஜி, ஆர்கியாலஜி, இல்ல ஆந்த்ரோபோ மானுடவியல் இதெல்லாத்தையும் பத்தி நம்ம பேசிட்டோம். இப்ப நமக்கெல்லாம் தெரியும் ஒரு நகரம் எப்படி உருவாகுது. இதுக்கு முன்னாடி ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க எழுதும் போது இதை யோசிக்க மாட்டாங்க. ஒரு நகரத்தை வந்து பெரும் கதைகள் எல்லாமே வந்து அரசர் பற்றிய கதைகளாவே இருந்திருக்கும். உலகம் முழுக்க அரசர்களும் அவர்களுடைய சாகசங்களும் அவர்களுடைய மேன்மைகளுமே வந்து பேசப்பட்டது. ஆனா தமிழ்ல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, தமிழ்ல அப்பயும் கூட சராசரி மனிதர்களை பத்தி பேசியிருக்கு. அது சங்க இலக்கியம் பேசியிருக்கு. சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்ற போது உங்களுக்கு தெரியும். அப்ப ஆனா அங்கேயும் கூட ஒரு பணக்கார பெண் தானே கண்ணகி இல்ல, அவளுடைய கதை தானே அது சொல்லுது அப்படின்னு தோணும் எனக்கு. சங்க இலக்கியம் கூட நிறைய இடங்கள்ல பணக்கார பெண்களுடைய இது இருக்கு. அங்கங்க சாதாரண மக்களுடைய வாழ்வியல் இருக்கலாம். அப்ப சாதாரண மக்களுடைய வரலாறு எங்கதான் பேசப்பட்டுச்சு? வரலாறுல எங்கேயுமே அவங்க இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க பேசப்பட்டதுன்னா எழுதப்படாத இலக்கியங்கள்ல, நாட்டார் கதைகள், இதுதான் சராசரி மக்களோடது. நீங்க ரொம்ப தெளிவா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எழுதப்பட்ட பாரத கதைகள்ல எல்லாத்துலயுமே வந்து ஆம், முதன்மை இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். இது சரி, இது இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அது நீங்க வியாசர் விருந்துலயும் அப்படிதான் இருக்கும். பாரதியாரோட பாஞ்சாலி சபத்துலயும் அப்படிதான் இருக்கும். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. ஆனா நாட்டார் கதைகள்னு சொல்லுவாரு, கூத்து மரபுல வரக்கூடிய பாரத கதைகள்ல இப்படி இருக்கவே இருக்காது. கர்ணன் நல்லவனா கெட்டவனா உங்களால கடைசி மட்டும் இது சொல்ல முடியாது. ஏன்னா கர்ணன் மனுஷன். நம்ம எல்லாருமே நல்லவங்க கெட்டவங்க கிடையாதுல்ல. அப்ப கர்ணனுடைய நியாயத்தை கேட்பது வந்து நாட்டார் மரபு தான் கேட்கும். இந்த வெண்முரசு வந்து இந்த மாதிரியான பல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல நாட்டார் கதைகளை ஒருங்கிணைத்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க எங்கேயுமே வந்து வட இந்தியால இந்த இந்த டிவி சீரியல் நாடகங்கள்லயோ, இல்ல நீங்க என்ன சொல்ல ராஜாஜியினுடைய கதையிலயோ எங்கேயுமே வந்து நீங்க கர்ணனை வந்து ஹீரோவா பார்க்கவே முடியாது. ஆனா கூத்துல எப்பவுமே கர்ணன் தானே ஹீரோ. அர்ஜுனனா கர்ணனா? கர்ணன் தானே, அவன் தானே ஹீரோ. தமிழ் தமிழ் நிலப்பரப்புல தெற்குல வந்து கர்ணன் ஹீரோ. இதே மாதிரி கர்ணன் இன்னொரு இடத்துல ஹீரோ எங்க தெரியுமா? அவன் வந்து இந்தியால நாகாலாண்டுன்னு வெஸ்டர்ன் பக்கம் சொல்லுவாங்க. அந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கும் வந்து கர்ணன் தான் ஹீரோ. எங்கெல்லாம் நாகர்கள் இருக்கிறாங்களோ, நாகருங்கிற வார்த்தை இருக்கோ, அங்கெல்லாம் கர்ணன் ஹீரோவாவே இருக்கான். இந்த முடிச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த முடிச்ச வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வெண்முரசை வாசிக்கணும். அப்புறம் வந்து ஆம், எல்லா கதாபாத்திரமும் ஒரு உச்சத்தை அடையும். அது மாதிரி நீங்க இந்த வெண்முரசு வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து தோன்ற விஷயம் என்ன நடக்கும்னா, ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க தர்மரை வெறுக்கக்கூடிய கட்டம் வரும். துரியோதனனுக்காக அழுவீங்க நீங்க. ஆஹ் அதே மாதிரி வந்து நம்ம கேள்விப்படாத கதாபாத்திரங்கள்லாம் இருக்கும். இப்ப பெரும் பெரும் முக்கிய கதாபாத்திரங்களை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். மற்றவங்களை பத்திலாம் நம்ம எடுத்துக்க கூட மாட்டோம். உதாரணத்துக்கு வந்து பிரபலமா இப்ப துச்சாதனன் எல்லாருக்கும் தெரியும். துச்சாதனனுக்கும் ஒரு பொண்டாட்டி இருந்திருக்க மாட்டாளா? மனைவி இருக்காதா? பிள்ளைகள் இருக்க மாட்டாங்களா? சரி, துச்சாதனன் துயில் உரிஞ்சிட்டு அவன் வீட்டுக்கு போய் அவன் மனைவி எப்படி முகம் பார்ப்பான்? இத பத்தி நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? துச்சாதனனுடைய மனைவியின் பேர் அசலை. அவ வந்து வெண்முரசுல ஒரு முக்கிய அந்த அசலைக்கு ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம் இருக்கு. இவங்க 100 பேருக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, துச்சளை. அவளை பத்தி நம்ம பெருசா துச்சளையனுடைய கணவர் ஜெயத்ரதன் இவ்வளவுதான் தெரியும் இல்ல, வேற எதுவுமே நமக்கு அவளை பத்தி தெரியாது. ஆனா அவள் இதையெல்லாம் எப்படி பாப்பா? அவளுக்கும் திரௌபதிக்குமான உறவு முறை எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. இப்ப இந்த கண்ணோட்டங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நூலா தான் வெண்முரசு இருக்கும். என்னால ஒரு பகுதியில இதை முழுமையா முடிக்க முடியாது. நான் இன்னொரு நாளும் எடுத்துக்கிறேன். வேற எப்பயும் உங்களுக்கு நேரம் இருக்கோ அப்ப நான் திருப்பி மீண்டும் நான் இதை பத்தி பேசுறேன். இன்னைக்கு 3:30 ஆகுது, அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன்.
இன்னொரு நாள் நம்ம பகுதி 2 வெண்முரசை பத்தி பகுதி 2 பார்க்கலாம். நன்றி 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 அம்மா. நீங்க பகுதி 2ம் செய்யறதுக்கு நாங்க உங்களுக்கு தர்றோம், இடம் தர்றதுக்கு இருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்க இதை செய்ய வேண்டும். நல்ல அழகான இந்த விடயத்தை நீங்க இலக்கியம் உண்மையாகவே கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் அதை பார்ப்பவர்களுக்கும் பார்த்தாலும் அதை ரசிக்கலாம், கேட்டுக்கொண்டிருந்தாலும் மிகவும் நன்றாக ரசிக்கலாம் என்பதற்கு நீங்கள் கதை சொன்ன பாங்கு மிகவும் அழகாக இருந்தது. அதற்காக இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு 30 வினாடிகள் எங்களுடைய கைகளை தட்டி எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம். நன்றி அம்மா. மேரி கியூரி அம்மா, நீங்க ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கிறீங்க. இந்த ஆரம்பம், உங்களோட ஆரம்பம் நன்றாக இருக்குது. இப்ப இதுக்கு பிறகு நீங்க தொடர்ச்சியாக நல்ல அழகாக இந்த விஷயங்களை கூறுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முதல்ல நான் அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி மேரி கியூரி. உங்களோட கதை வெண்முரசு மகாபாரத்தை பற்றி நீங்கள் சொல்லும் போது உங்களைத்தான் நான் பார்த்துருந்தேன். என்ன நீங்கள் அவ்வளவு ரசிச்சு கூறினீர்கள். அப்ப அந்த 26 நூலும் வாசிச்சிட்டீங்களா? வாசிச்சிட்டீங்களா? ஓகே. அப்ப நீங்க வாசிச்சதை, நீங்கள் அனுபவிச்சதை எங்களுக்கு சொல்றீங்களா? ஆனா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வாசிக்கல. மற்ற மகாபாரதம் தான் எங்களுக்கு நார்மலான மகாபாரதம் தான் தெரியும். இப்ப நீங்கள் சொல்லும் போது வெண்முரசு மகாபாரதம் வித்தியாசமான முறையில தான் நீங்கள் ஏனென்ற எப்படி திரௌபதிக்கு அந்த கீழே வந்ததெல்லாம் அந்த வித்தியாசமா தான் அதில் எழுதியிருக்கின்ற மாதிரி பேசினீர்கள். இப்ப எல்லாமே வித்தியாசமா தான் எழுதியிருக்கும் தானே நீங்க சொல்றீங்க. அந்த 26 நூல் எல்லாமே வித்தியாசமான அதே கதை தான். திரௌபதி துயிலெறியப்பட்டாளா? ஆமா, துயிலெறியப்பட்டா. அங்க துச்சாதன ஆமா, எல்லாம் சரிதான். ஆனா அதுல வித்தியாசம் இருக்கு. அதுதான் என்ன வித்தியாசம்ன்றதை நீங்க சொல்லுவீங்களா? பேந்து இப்பயும் நான் சொல்றதுன்னா சொல்லலாம். அதுல பெரிய என்ன, ஒருவேளை நான் அதை சொல்றதுனால ஒருவேளை இப்படிதான் அந்த நூல் இருக்க போது நீங்க எல்லாம் போய் வாசிப்பீங்கன்னா நான் இப்பவே கூட சொல்லுவேன். என்னன்னா அந்த காட்சியின் அது ஒரு உச்ச காட்சி தானே. நான் அதுக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது என்ன நடக்கும், என்ன நடக்கும், என்ன நடக்கும்னு. அப்போ இந்த எல்லாரும் கூட்டுவாங்க. திரௌபதியை கூட்டிட்டு வந்தாச்சு. அவ திருப்பி வாதாடி பார்த்துட்டா. அங்க ஒன்றும் நடக்கல. பீஷ்மர் எல்லா பெருந்தலைகளும் கையை விரிச்சிருச்சு. கடைசியில துயிலுரைய ஆரம்பிச்சு அவளுடைய இந்த இறுதி ஆடை கழட்டப்படும் போது அங்க எல்லா கதையிலையும் ஒரு விஷயம் மறந்துட்டாங்க. எல்லாரும் ஆண்களை மட்டும்தான் எழுதுனாங்க. அங்க ஒரே ஒரு பெண்ணா அவங்க திரௌபதியை மட்டும்தான் பார்த்தாங்க. இல்ல, ஆனா அந்த அந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க பெண்களே இருக்க மாட்டாங்களா என்ன? அரசவையில நேரடியா உட்காரலைன்னா கூட அவங்க அரசவை விவகாரங்களை கேட்கறதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல. காந்தாரி இருப்பால, பானுமதி இருந்திருப்பால, அசலை இருப்பா. எல்லாத்துக்கும் மேல இன்னொருத்தி இருந்தா. அவ துரியோதனனுடைய மகள் கிருஷ்ணை. துரியோதனனுடைய மகளின் பெயர் கிருஷ்ணை. திரௌபதிக்கும் கிருஷ்ணை தானே? திரௌபதிக்கும் கிருஷ்ணை தான் பேர். ஓ, துரியோதனனும் திரௌபதியை கல்யாணம் பண்ணணும்னு சுயம்பரத்துக்காக போனவர் தான். ஆஹா, அதான் நான் பார்த்துட்டேன். அந்த பேர் தான் அவருக்கு. எத்தனையோ விதமான மகாபாரத கதை ஒவ்வொரு பக்கத்தால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறாங்க தானே. நீங்க சொல்றா சொல்லி எதை முடியுங்கோ மற்றாக்களுக்கு இடம் அவ எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற போது அவளுடைய கடைசி ஆடை கழட்டப்படுகிற போது கிருஷ்ணை அவள் தலையில போத்திருந்த அவளுடைய ஆடையை கழட்டி திரௌபதியின் மேல வீசுவா. எல்லா பெண்களும் அவங்க தலைய போத்திருந்த ஆடைய கழட்டி, அவங்க என்ன ராணினா என்ன ஒரு ஒத்த துணியோட இருக்க போறாங்க? அவங்க எவ்வளவு ஆடம்பரமா உடைய அந்த அரசவையில் இருந்த பணிப்பெண் உள்பட எல்லா பெண்களும் தங்கள் தலைய போத்திருந்த ஆடையை கழட்டி அவ மேல தூக்கி வீசுவாங்க. அவ ஆடை குவியல்களால மூடப்பட்டிருப்பான். இது ஒரு வித்தியாசமான
உங்களால கடைசி மட்டும் துரியோதனால தன்னுடைய மகள் கொடுத்த ஆடை எடுக்க முடியாது. ம். அதன் மேல யாரும் கை வைக்க முடியாது. அது கை சரி. வச்சா திருப்பி இன்னொரு ஆடை வந்து விழும். ம். அந்த நாட்டுல பெண்களே இல்லாம போகல. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நல்ல அருமையான விளக்கம் தந்தீங்க. நன்றி. அதுக்கு திரௌபதி வந்து பின்னாடி அவங்க போர் டைம்ல இதுவும் வெண்முரசுல எழுதப்பட்டிருக்கும். போரின் உச்சமா எல்லாரும் போருக்காக எல்லாரும் பிரிஞ்சு சண்டைக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்ப வந்து கிருஷ்ணைக்கு வந்து துரியோதன் வந்து கல்யாணம் பேசுவார். அப்ப வந்து திரௌபதி வந்து தாய் வீட்டு சீர்னு சொல்லி சீர் கொடுப்பா. அப்ப சொல்லுவாங்க எதிரி நாட்டு, இப்ப அவங்க எதிரி தானே, அவங்களுக்கு ஏன் சீர் கொடுங்க. அப்ப திரௌபதி ஒரு வார்த்தை சொல்லுவா, நான் ஒவ்வொரு நாளும் நான் அணியும் ஆடை வந்து அன்னைக்கு அந்த பெண் எனக்கு கொடுத்த ஆடைதான் அப்படின்னு. நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா உங்களோட திருப்பு முனையான நல்ல இந்த இந்த காட்சிக்காக தான், இந்த மாதிரியான காட்சிகளுக்காக தான் நீங்க வெண்முரசை படிக்கணும். நிச்சயமா. நன்றி, நன்றி, மிக்க நன்றி அம்மா. எனக்கு எத்தனையோ பேர் கை போட்டிருக்கிறாங்க. நன்றி. நன்றி, நன்றி அம்மா. அடுத்து கண்கோணேசன் ஐயா, நீங்க பேசுங்க. அம்மா நன்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, நீங்கள் வெண்முரசை அலசி ஆராய்ந்துள்ளீர்கள். உங்கள் பேச்சு அகலமானதும் ஆழமானதும் நுண்ணியதாகவும் இருந்ததை விட்டு நான் மனம் மகிழ்கின்றேன். நான் உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். வெண்முரசு நமக்கு ஒரு புதிய கதவை திறக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் மகாபாரதம் என்னும் மகாகாவியத்தை மீண்டும் சிந்திக்க வைக்கின்றார். அவர் எழுதும் வெண்முரசு வெறும் கதையை சொல்லாது, அது மனித மனத்தின் நுணுக்கங்களை கேட்கின்றது. நான் சில விடயங்களை சொல்லிட்டு உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க உள்ளேனம்மா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சுமான கேள்வி. அறம் செய்ய விரும்பு என்று கூறும் திருக்குறள் போல வெண்முரசும் மன்னிக்கவும் தர்மத்தின் பல்வேறு பரிமாணங்களை ஆராய்கின்றது. இங்கே தர்மம் என்பது ஒரே நிலையான உண்மை அல்ல, அது காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப மாறுபடுவதாக உள்ளது. கண்ணன் என்ற பாத்திரம் வெறும் தெய்வமாக அல்லாமல் ஒரு சிந்தனையாளராகவும் அரசியல் நிபுணராகவும் மனித மனத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஒருவராகவும் வருகின்றார். ஆனால் வெண்முகிலின் வலிமை என்னவென்றால் அது எங்களை கேள்வி கேட்க வைக்கின்றது. என்ன? ரெண்டு கேள்விகள். நியாயம் என்றால் என்ன? தர்மம் யாருடைய பக்கம்? அதை பற்றியதான் அது கேள்வி. அதற்கு முதல் நான் பிந்தி வந்தபடியால் நீங்கள் சகாதேவனை பற்றி கூறினீர்களோ தெரியவில்லை அம்மா. ஒரு சகாதேவன் வந்து அந்த மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு சிறிய பாத்திரம்தான், ஆனால் ஒரு முக்கியமான பாத்திரம். ஏனென்றால் கிருஷ்ணரும் சகாதேவனும் ஒரு இடத்தில் சந்திக்கின்றார்கள். கிருஷ்ணன் கேட்கின்றான் சகாதேவனை. சகாதேவன் முற்றும் உணர்ந்தவன், முன்காலம் பிற்காலம் எல்லாமே உணர்ந்தவன் என்றபடியால் இந்த மகாபாரத யுத்தத்தை வரவிடாமல் தடுப்பதற்குரிய வழிவகைகள் என்ன என்று கேட்கின்றான். கேள்வி கிருஷ்ணனே கேட்கின்றான் சகாதேவனை, இந்த மகாபாரத யுத்தத்தை எவ்வாறு வரவிடாமல் பண்ணலாம், யுத்தத்துக்கு முதல் கேட்கின்றான். அப்பொழுது சகாதேவன் சொல்லுகின்றான், அதான் அருமையான பாடல். பாராள கர்ணன் பார்த்தனை முன்கொன்று காரால் குழல் களைந்து காலி தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையின் நான் கட்டுவனில் வாராது தடுக்கலாம் மகாபாரதம் என்றார். அதாவது கிருஷ்ணன் கேட்கின்றான் சகதனுடன் இந்த மகாபாரத யுத்தத்தை எவ்வாறு வரவிடாமல் தடுக்கலாம் என்றதற்கு சில வழிவகைகளை சகாதேவன் கூறுகின்றான். முதலாவதாக பாராள கர்ணன். நீங்க சொன்ன மாதிரி கர்ணன் ஏன் கதாநாயகனாக வர பண்ணுகிறார்கள் என்றால் அவன்தான் உண்மையாக அரசு கட்டளைக்குரியவன். முதல்தான் குந்தியின் முதலாவது புதல்வன். அதிலேயே கிருஷ்ணன் புலவிடுகின்றான். உண்மையாக அரசாட்சி தர்மனுக்கோ பீமனுக்கோ உரியதல்ல, கர்ணனுக்குத்தான். ஆனபடியால் பாராள கர்ணன் பார்த்தனை முன்கொன்ற அரிச்சுனனை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். யார் சொல்றான்? தம்பி சகாதேவன் சொல்லுகின்றான். காரார் குழல் களைந்து திரௌபதி இந்த தலைமயிரை அறுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவள்தான் தான் அந்த தலைமயிரை தான் பீமன் துரியோதன அந்த துடையில் உள்ள ரத்தத்தை எடுத்து பூசின பிறகுதான் தான் தலையை முடிவேன் என்றபடியால் அந்த சபதத்தை முறிப்பதற்காக சகாதேவன் சொல்லுகிறான் அவளது தலைமயிரை அறுக்க வேண்டும் என்றும் நேராக கைப்பிடித்து கடைசியாக சொல்லுகின்றான் சகாதேவன்,
உன்னை நான் கட்டி வைக்க வேண்டும் என்று கிருஷ்ணனுக்கு நேராக கைப்பிடித்து நின்னை நான் கட்டினா கட்டுவேன் ஆயில் வாராது காக்கலாம் மகாபாரதம். இவ்வளவையும் செய்தால், அதாவது கர்ணனை பாராள வைக்க வேண்டும், அர்ஜுனனை கொல்ல வேண்டும், திரௌபதியின் தலைமையை அறுக்க வேண்டும், கிருஷ்ணனை கட்டி வைக்க வேண்டும். இவ்வளவும் செய்தால் மகாபாரதம் நடக்க சான்ஸே இல்லை. இப்ப ஈரானுக்கும் யுஎஸ்ஏக்கும் உள்ள நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரு விடயத்தை செய்திருந்தால் சுத்தம் வந்துடாது. ஆனால் நான் சொல்லுறது பயம், அப்படியே சொல்லவில்லை. அதே போலதான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது என்று கூறி, உங்களோட கேள்வி என்னண்டம்மா, என்ன இந்த மகாபாரத கதையில் கிருஷ்ணர் என்றவர் செய்கிற விடயங்கள் எல்லாம் நியாயமானதா தர்மமானதா என்றதான் கேள்வி. நியாய தர்மம்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க வெண்முரசு வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கத்து நியாயமும் புரியறத விடவும் அது ஏன் நடந்ததுங்கிறது ஒரு புரிதல் ஏற்படும். இது வெறுமனே ஒரு 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 பங்காளி சண்டையா, இப்ப எப்பவுமே ஒரு ஒரு போருக்கு பின்னாடி இவங்க சொல்ற காரணம் கிடையாது. இப்ப நீங்க இதே யுஎஸ் என்ன நிஜமாவே என்ன அவங்க அணு ஆயுதம் வச்சிருக்காங்க நான் போய் போர் செய்யறாங்க இல்ல அது சொல்ற போது சொல்றது தானே எல்லாரும். அதே மாதிரிதான் எல்லா போரும் காலங்காலமா அப்படிதான் போர், எல்லா போருமே அப்படிதான் இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்காக போருன்னு சொன்னாலும் உள்ளார்ந்து நிறைய அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்ப வெண்முரசே எடுத்துட்டீங்கன்னா அது அழகா விவரிக்கும். இந்த போருக்கு முன்னாடி எப்படி சிறு சிறு குழுக்கள் பெரிய அரசுகளா எழும்பி வந்திருக்கு. இப்ப யாதவ குழு எப்படி ஒரு பெரிய அரசை உருவாக்கியிருக்காங்க. துவாரகை நகரம் எப்படி உருவாக்கியிருக்கு. இதே மாதிரி யாதவர் மட்டும் இல்ல, நிஷாதர், இந்த மாதிரி பல குழுக்கள் அரசுகளா எப்படி வளருது. இதுகள் வளர்றதுக்கு ஒரு இது வேணும்ல. இப்ப பரசுராமருடைய கதை இல்லாட்டிக்கு இவங்கெல்லாம் வளர முடியுமாங்கிற ஒரு கேள்வி வரும். அப்ப இதுக்குள்ள பரசுராமர் வந்தாகணும். அப்ப பரசுராமருடைய கதையும் உங்களுக்கு வேணும். இப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார பொருளாதாரம் எல்லா போருக்கு பின்னாடியும் ஒரு பெரும் பொருளாதாரம் தான் நிக்குது. அங்க வணிகமும் பொருளாதாரம் தான் போர்களை இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா காலத்துலயும் அதுதான் செஞ்சிருக்கு, இனிமேலும் அதுதான் செய்யும். இதனுடைய அடிப்படையும் உங்களுக்கு அது அழகா சொல்லும் வெண்முரசு. அதுதான் இது ஒரு 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 வரியில கிடையாது இதுக்கான பதிலோ எதுவுமே. நீங்க அந்த நூலை வாசிக்கிற போது எல்லா பக்கத்து நியாயத்தையும் அவர் சொல்ல வந்து, அதான் சொன்னேன், நீங்க ஒரு கட்டத்துல துச்சாதனுக்காகவும் துரியோதனுக்காகவும் நீங்க அழுவீங்க. இந்த கதையில நீங்க நிச்சயமா அழுவீங்க. துரியோதனனை அழறது கூட இல்ல, துரியோதனனை இங்க படிக்கிற போது துரியோதன் மேல உங்களுக்கு காதலே உருவாகும். நன்றி. நன்றி நன்றி நன்றி. அன்மியூட் பண்ண வேணும். சாரி. நன்றி அம்மா. அடுத்து மைதிலி சக்திதாசன் அம்மா பேசுங்க. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் மேரி கியூரி அம்மா. நல்ல அற்புதமான அந்த மகாபாரதம்ங்கிறது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த கதை தான். அதை அதுல இன்னொரு பாகம் இருக்குங்கிறது இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. அதாவது இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி வெண்முரசுங்கிறதுல, அதுவும் அத்தனை அத்தியாயங்கள் 26 நாவல்ஸ் அளவுக்கு எழுதியிருக்கிறாங்கிறது இப்பதான் தெரிய வந்தது. ஆனா இவங்க பாரதி பாஸ்கர் யூடியூப்ல ஒவ்வொரு கதைகளா மகாபாரதத்துல சின்ன சின்ன கதைகளா சொல்றப்போ அதுல ஜெயன்மோகனை மென்ஷன் பண்றாங்க. அவரோட இதுல இருந்தும் அவங்க இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்ற கதை பெரும்பாலும் வெண்முரசு வாசிக்கிறது அடிப்படை தான். ஆமா, ஜெயமோகனோட கதையில தான். ஏன்னா துச்சாதனோட மனைவி பெயர் பானுமதி, துரியோதனோட மனைவி பெயர் பானுமதி, அதெல்லாம் கூட அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. துரியோதன மனைவி மட்டும் இல்ல, நீங்க வெண்முரசு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அர்ஜுனனை அந்த காலத்துல என்ன பிள்ளைய அவங்களே வளர்த்துருக்க போறாங்க. அர்ஜுனன் யாரோ செவிலித்தை வளர்த்திருப்பால, அவ பேர் கூட உங்களுக்கு தெரியும். ஆமா, அதுல அந்த அளவுக்கு அவங்க பாரதி பாஸ்கர் சொல்லல. ஆனா அதுல இருந்து நாங்க பேர்கள்லாம் சொல்றப்போ அந்த கிருஷ்ணங்கிற பேர்லாம் வந்தது. ஆனா அவங்க ஒவ்வொரு செக்ஷனா எடுத்து சொல்றப்போ அந்த துகிலுற கஷ்டத்தை, அந்த கட்டத்தை இன்னும் வரல. அது இன்னும்
அதை பத்தி நாங்க சொல்லல. அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த புஸ்தகமா வாசிக்கணும். அது பிடிஎஃப்ல இருக்கா இல்லாட்டி பிசிக்கல் ஹார்ட் காப்பியில இருக்கா அது? இல்ல பிசிக்கலா உங்களுக்கு ஹார்ட் காப்பில நீங்க 26 நூல்களும் வாங்கலாம் ஒண்ணு. ஆன்லைன்ல வெண்முரசு.inன்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா அதுல வந்து நீங்க எல்லா அந்த நூல்கள் எல்லாமே வாசிக்கக்கூடியதா இருக்கு. வெண்முரசுன்னு ஒரு ஆப் இருக்கு. நீங்க அந்த ஆப் போன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலயும் நீங்க வாசிக்கலாம். ஓகே ஓகே, ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்க இல்லையா, அதாவது ஆம், இந்திரபிரஸ்தத்தை வந்து உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு லைன்ல சொல்றாங்கன்னு சொல்றப்போ, இந்த இடத்துல வந்து அந்த ஒரிஜினல் மகாபாரதத்துல நான் பார்த்த அளவுக்கு தெரிஞ்சது விஷயம் என்ன, விஸ்வகர்மா தான் அந்த இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கினார். விஸ்வகர்மா தன்னுடைய அந்த என்ன சொல்றது அந்த எண்ணங்கள் மூலமாக எண்ண குவியல்களை கொண்டு வந்து அவர் அப்படி அந்த அளவுக்கு அந்த காலத்துல அப்படியெல்லாம் அவங்களுக்கு சக்தி இருந்திருக்கு இல்லையா, அதுல அப்படி உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. அதனால மேபி அது நீங்க சொன்ன மாதிரி 100 ஆண்டுகளாக ஒரு நகரம் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல ஒரு நகரம் உருவாகுங்கிறதுக்கு இந்த இவர் விஸ்வகர்மா தன்னோட தாட்ஸ் மூலமாக ஃபாஸ்டா உருவாக்கினாருங்கிறதும் ஓரளவுக்கு நம்ம இப்ப இந்த தியான தளத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய ஆன்மீக விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம தாட்ஸ் கிரியேட் எவ்ரிதிங். அந்த தாட்ஸ்ல வந்து அந்த ஒரு டைமென்ஷன்ல நம்ம இருக்கிறப்போ, நாட் இந்த தேர்ட் டைமென்ஷன், இந்த பூமியில இருக்கிறப்ப நமக்கு எல்லாமே ஸ்லோ. ஆனா ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன் ஹையர் டைமென்ஷன்ஸ்ல போறப்போ நம்ம தாட்ஸா எவ்ரிதிங் வி திங்க் இட் இமீடியட்லி மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை நான் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அந்த விஸ்வகர்மா அப்படி உருவாக்கி இருப்பார் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. பொதுவாவே வந்து விஸ்வகர்மா, மயன் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வந்து இந்த நகர உருவாக்கத்துல மகாபாரதம் கதைகள்ல பொதுவா சொல்லப்படுறதுதான். ஆனா மயன் கட்டின மாளிகை அது. அந்த திரௌபதி சிரிப்பா இல்லையா துரியோதனனுக்கு அந்த சறுக்கும் போது தண்ணி இருக்குன்னு நினைச்சிட்டு அதை வந்து மயன் கட்டின மாளிகை, விஸ்வகர்மா இந்த இதை உருவாக்கினார் எல்லாம். ஓகே, நல்லாதான் இருக்கு. அதான் நான் எல்லாமே சொல்ல இந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு வந்து அது அந்த டிவி இந்த மகாபாரதம். ஜெயமோகன் ஆனா வந்து எனக்கு 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 எது நெருக்கமா இருக்கும்னா என் கண்ணு முன்னாடி ஒண்ணு நடக்கும்போது அது எனக்கு இன்னும் நெருக்கமாயிடுது இல்ல. அப்ப அந்த வித்தியாசம் வந்து இது வந்து ஒரு ஒரு நகர உருவாக்கல 1000 பக்கத்துல அவர் விவரிச்சு எழுதியிருக்காருல்ல. அந்த அது வந்து அதுக்குள்ள எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. ஆமா ஆமா, நம்ம அது எல்லாரையும் புரியுது. அவங்களுக்கெல்லாம் ஒரு கதாபாத்திரம் கொடுத்து அவங்களுடைய மன உணர்வுகள் பேசப்படுது. அது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப நெருக்கமா இருக்கு. இல்ல இல்ல, அது உண்மைதான். ஏன்னா நான் மகாபாரதத்தை நாங்க ஒரிஜினலா அதை பத்தி நிறைய தான் நாங்க கூட நினைச்சிருக்கேன்னா, இந்த மாதிரி ராஜ கதைகள்ல பொதுமக்கள் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத பத்தி சொல்லப்படவே இல்லை. அப்போ அதுல மக்கள்லாம் இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாங்க, எப்படி குடிசையில் இருந்தாங்களா, கட்டடங்கள் இருந்தாங்களா, ஒண்ணுமே தெரியாது. அரசர்கள் மட்டும் மாளிகையில் இருந்தாங்க, தங்கம் இல்லை எல்லா வைடூரியம் எல்லாம் பொழிஞ்சுதுங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப மக்கள் சாதாரண மக்கள் கட்டடங்கள்ல வாழ்ந்தாங்களா குடிசையில் இருந்தாங்களாங்கிறது தெரியாம அந்த பதிவுகள் இல்லையேன்னு நான் கேட்டது உண்டு, நான் நினைச்சது உண்டு. அடுத்த பகுதியில நான் ஆக்சுவலி அதை பத்தி தான் நம்ம நிறைய நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் சொல்லணும்னு உங்களுக்கு நினைச்சிருக்கேன். ஓகே, ரொம்ப அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் நம்ம. நன்றி, நன்றி நன்றி. நன்றி அம்மா. அடுத்து ஆஸ்திரேலியா சிட்னியில இருந்து பஞ்சாசரம் ஐயா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று மேரி கூரியா அவர்கள் அருமையாக எங்களுக்கு மகாபாரதத்தில் தர்மம் என்ற மனதில் பெரிய சிந்தனையை தூண்டியுள்ளார். எனக்கு 2 விடயம் வந்தது. எங்களுடைய கண்கோகணேசன் ஐயா அவர்களும் கூறிவிட்டார்கள். நான் அப்படினால் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். என்னுடைய 2 விடயத்தில் ஒன்று என்னென்றால் திருதராட்டினு கண் தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் விதுரன் தான் கொமெண்டை சொல்லி கொண்டிருந்தார். அதை பற்றி ஏதேனும் உங்களுடைய புது புத்தகத்தில் இருக்குதா என்றதை ஒன்றை கேட்க விரும்பினேன். அடுத்ததாக நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் வீமனைத்தான் விரும்புகிறீர்கள் என்று சொன்னீர்கள். எனக்கு வீமனை ஒரு தரம் முதலாக போட்டு எழுதின புத்தகத்தை நான் வாசிக்கல. ஆனால் வீமன் தான் துரியோதனை கொண்டவர். துரியோதன் தான் இந்த இதுல வில்லன். அப்ப வில்லனை கொண்டவன் தானே கதாநாயகனா வரலாம்ன்றதுக்காகத்தான் நீங்கள் வீமனை விரும்பினீர்களா என்ற 2ஐயும் உங்களை கேட்க விரும்புகிறேன். இல்ல, நான் துரியோதனை கொன்னதுக்காக பீமன் செஞ்சிருக்க கூடாத ஒரே ஒரு விஷயம் நான் நினைக்கிறது அது மட்டும்.
என்னை ஏமாற்றம் அடைய செய்த ஒரே ஒரு தருணம் அது மட்டும்தான். துரியோதனை கொன்னதுக்காகலாம் இல்லை. இது வெண்முரசுல வந்து வெண்முரசு மாதிரியான ஒரு மகாபாரத கதையை படிக்கிற போது உங்களுக்கு நீங்க துரியோதனை வெறுக்கலாம் மாட்டீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டியா தருவேன். ஆனா வந்து பீமனை எனக்கு ஏன் பிடிக்கும்னா, பீமன் வந்து நான் பீமன் வந்து எல்லாத்தையுமே வந்து நேரடியா சொல்லக்கூடிய ஒருவன். அவன் எந்தவித தந்திரமும் அறியாதவன். அவன் ஒரு பெருங்காதலன். தந்திரம் இல்லை. மற்றது இந்த துரியோதனன் இந்த திருதராட்டினனுக்கு கொமெண்ட் சொல்லி கொண்டிருந்தாரு. அது அது வந்து நீங்க ரொம்ப டீட்டெயில் நீங்க வெண்முரசு படிச்சீங்கன்னா நீங்க அந்த திருதராஷ்டிரன் வர்ற இடங்கள் அவ்வளவு ரசிப்பீங்க. ஏன்னா திருதராஷ்டிரனை பத்தி சொல்ற போது அவங்க ரொம்ப விவரிச்சு சொல்லியிருப்பாங்க. நான் அடுத்த பகுதியில் உங்களுக்கு இன்னும் சொல்றேன் அவரை பத்தி. அதை விவரிச்சு சொல்ற போது வந்து அவருக்கு கூடவே இருக்கிற அவருடைய சேவை எப்படி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாங்க. திருதராஷ்டிரனுங்கிற அந்த அந்த கதாபாத்திரமே அதுவும் அப்படிதான். நீங்க வழக்கமா இதுவா இருப்பாரு. அப்படிலாம் கிடையாது. இங்க திருதராஷ்டிரன் வந்து ஒரு மாமல்லன். அவன் வந்து மல்யுத்த வீரன் அவன். திருதராஷ்டிரன் வெண்முரசுல அவனுக்கு எதிர்கொண்டு நிக்க முடியாத அளவுக்கு அவன் ஒரு பெரும் வீரன் அவன். ஆனா அவன் 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 அவருடைய அந்த கண் பார்வையற்று உலகம் இருக்குல்ல, அது அது அவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து அவ்வளவு அழகா விவரிச்சிருப்பாங்க இந்த வெண்முரசுல. அவர் வரக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ரொம்ப நுட்பமாக விவரிக்கப்பட்டிருக்கும். அந்த கொமெண்ட் என்னன்னு சொன்னார், அந்த வார் ஃப்ரண்ட்ல இருந்து இங்க அரண்மனைக்கு கொமெண்ட்கள் என்னன்னு வந்தது. வெண்முரசுல வந்து நான் சொன்னேன்ல அந்த 26 நூல்கள். அந்த 26 நூல்ல கிட்டத்தட்ட ஒரு 4 நூல் வந்து முழுக்க யுத்தம் நடக்கிற மட்டும்தான். அப்ப கிட்டத்தட்ட 4000 பக்கம் இருக்கு. யுத்தம் நடக்கிறது மட்டும். யுத்தத்துக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் தனி. அப்ப நீங்க வந்து அது ரொம்ப அற்புதமா இருக்கும். யாரு நீங்க என்னோட ஆசைன்னா நீங்க கண்டிப்பா இந்த அந்த அந்த வெண்முரசு வந்து நீங்க வாசிக்கணும் அப்படிங்கிறது. சில நூல் வந்து நான் சொல்லுவேன்ல, இப்ப என்னோட குழந்தை வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நான் அவளை வாசிக்க வைக்கிறேன்னு நான் நினைச்சிருக்கிற நூல்கள்ல சிலது இருக்கு. அது வந்து ஜெயமோகன் எழுதிய அறம், ஆம், எஸ் ராமகிருஷ்ணனோட தேசாந்திரி, அது மாதிரி வெண்முரசும் வந்து எனக்கு ஒரு ஆசை. நான் அந்த வெண்முரசு உண்மையிலேயே என்கிட்ட நூலா பேப்பர் நூலா முழுக்க இல்லை. நான் இணையத்துல தான் வாசிச்சுட்டே இருந்தேன். என் ஆசையில ஒண்ணு அது எல்லா நூலையும் வாங்கி இப்படி அழகா அடுக்கி வச்சுக்கணும் அப்படின்னு. நன்றி அம்மா, நன்றி 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 நன்றி. அடுத்து சுயேந்திரா தர்மகுமார் அம்மா, நீங்க கேளு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் மேரிக்கு கௌரவர்களுக்கும் இடையே நடந்த போர், மற்றது பகவத்கீதையும் அதைத்தான் சொல்லுது. எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனா நீங்க இப்ப சொன்னது அது ஜெயமோகன் அவர் சிறுகதைகள் தான் எழுதுவார். 300 கிட்ட எழுதி இருக்கிறார். அப்ப அதுகள் அவற்றை சிறுகதைகள்ல இதையும் இந்த வெண்முரசையும் 26 நாவல்களாக நீங்க இப்ப சொன்னீங்க எழுதி இருக்கிறார் என்று. அதையும் படிக்க ஆவலாகத்தான் இருக்கிறது. என்ன நீங்க சொன்னீங்க என்ன 25,000 பேஜஸ் என்ன? அப்ப அதுதான் அந்த 25,000 பக்கங்களையும் வாசிக்கும் போது நான் பாண்டவர் கதைய ஒரு ஒரு 2 பக்கத்திலேயே எழுதி முடிச்சிடுவேன். அவன் 25,000 பேஜஸ் இருக்குது. அது அதான் சொன்னேன். நம்ம வழக்கமா பாண்டவர்கள்ல இருந்தா மகாபாரத்தை ஆரம்பிப்போம். இங்க 3000 பக்கத்துக்கு பாண்டவர்கள்லாம் பிறக்கவே இல்லை. அது அதான் அவர் அந்த கதாபாத்திரங்களை வச்சு அவர் இப்ப நவீன முறையில எப்படி சித்தரிச்சிருக்கிறார் என்றதை வாசித்து பார்க்க ஆசையாகத்தான் இருக்கிறது. நன்றி அம்மா. மீண்டும் உங்களுடைய 2ஆம் பாகத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சுயேந்திரா அம்மா. எல்லா பாத்திரங்களை பற்றியும் நான் நினைக்கிறேன் அவட பகுதி 2, 3, 4 அப்படின்னு தொடர்ச்சியாக கேவரியம்மா செய்வான்னு நினைக்கிறேன். அதுல வடிவா
அழுத்தம் திருத்தமா அவ சொல்லுவா. இது இன்றைக்கு ஒரு அறிமுகமான விஷயம். அதிலேயே நிறைய விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தப்பட்டது. மிகவும் அருமையாக இருக்கிறது. அடுத்து நேரத்தையும் கருத்துல கொள்ளுவோம். தமாமா, நீங்க இப்ப பேசுங்கோ, அன்மியூட் பண்ணிட்டு. எல்லோருக்கும் வணக்கம். நல்ல வடிவா நீங்க சொன்ன விதம் எங்களுக்கு நல்லா பிடிச்சு கொண்டது, பாராட்டுகின்றேன். சின்ன ஒரு கேள்வி என்னென்றா, பாரதத்தை எழுதிய வியாச முனிவரின் புதல்வன் சகாதேவர் இவர் தாயின் கருவில் 12 ஆண்டுகள் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இதை சிந்தித்தீர்களா என்று கேட்கின்றேன். இந்த மாதிரியான இந்த மாதிரி இந்த தாயின் கருவில 12 வருஷம் இருக்கிறது. இப்ப திருதராஷ்டனுக்கு எப்படி 100 பிள்ளைங்க, காந்தாரி 100 பிள்ளை பெத்தாளா? இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல மகாபாரதம் படிக்கிற போது எங்களுக்கு அது பெருசா இதெல்லாம் தான் அந்த கதையின் மீதான ஒரு விளக்கத்தை உருவாக்கும். வெண்முரசு இது எல்லாத்தையும் ஒரு சவாலா எடுத்துட்டு இது எல்லாத்தையும் தீர்த்திருக்கு. இதுல உண்மையிலேயே துரியோதனுக்கு 100 பேர் தான். அவங்க 100 பேர், ஒரு பொம்பளை பிள்ளை வேற இருக்கு, 101 துச்சலையோட சேர்த்து. அப்ப இந்த 100 ஆனா 100 குழந்தைங்க யாராவது பெத்துக்க முடியுமா? முடியாது. ஆனா பெத்துக்க முடியும் எப்படின்னு சொல்லி இதுல இருக்கு. நீங்க ஆனா அதை ஆச்சரியப்பட மாட்டீங்க. அது உங்களுக்கு இந்த இந்த விந்தையெல்லாம் கிடையாது. இது சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயமா தான் இதுல காட்டப்பட்டிருக்கும். அதை உங்களால நம்பவும் முடியும் அவங்க சொல்லியிருக்கிற விதத்துல. அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வியாசருடைய மகன் அந்த கதை எனக்கு சரியா தெரியல. நானும் இதை படிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு அப்படி சகாதேவன்கிறது பாண்டவர் சகாதேவன் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற ஒரு சகாதேவன் அதுல வந்த மாதிரி எனக்கு நினைவில்லை. ஆனா நான் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால மன்னிக்கணும். நிறைய அவ்வளோ இதுல எனக்கு ஞாபகம் இல்லை. நான் கடைசியா இதை அவர் எழுத வாசிச்சது கிட்டத்தட்ட 2020 முடிஞ்சிருச்சு. முழுக்கவே முடிஞ்சிருச்சு அந்த நாள். அதுக்கு பிறகு நான் அதை செய்யல. மீண்டும் நான் ஒரு சில பகுதிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல மலைப்பாடல், வண்ணக்கடல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் அந்த பகுதிகளை திரும்ப வாசிச்சிருக்கேன் ஒழிய முழுசா வாசிக்கல. அதனால எனக்கு அதை பத்தி தெரியல. ஓகே, நீங்க சந்திச்சா அடுத்த முறை சொல்லுங்க. நன்றி அம்மா. ஓகே ஓகே, நன்றி. அடுத்து கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் அம்மா பேசுங்க. உங்களோட டைமும் சரியா போகுது. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். மேரி கியூரி அம்மா மிகவும் அருமையாக, உண்மையில எனக்கும் இந்த வெண்முரசு மகாபாரதம் தெரியல. பிறகுதான் சும்மா இது பண்ணி பார்க்க தான் இப்படி நீங்கள் புது புது இதுகளை சொல்லிக்க நாங்களும் கொஞ்சம் படிக்கிறோம். என்ன போய் கூகுள் பண்ணி இதுகளெல்லாம் படிக்கிறோம். என்ன இது உங்களுக்கு உண்மையில நீங்கள் முழு நேர வேலை அதோட 2 சின்ன பிள்ளைகளோடையும் இவ்வளோத்தையும் படித்து அதில் எங்களுக்கு கொண்டு அறிவு விட்டுருக்குறீங்களா? உண்மையில இல்ல இப்ப ஒருவேளை அவர் எழுதியிருந்தா நான் கண்டிப்பா அதை வாசிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் 2016 எனக்கு கல்யாணம் ஆகல, 2 குழந்தைகள் இல்ல. அதனால எனக்கு நிறைய நேரம் இருந்தது. 2020 முடிஞ்சது. என் மகள் பிறந்த அந்த டைம்ல மட்டும் அது மட்டும் நான் ரொம்ப நாள் இழுத்துதான் அந்த கடைசி இதை வாசிச்சேன். அதுக்கு முன்னாடியே அவர் எழுதிட்டாரு. அதனால 20 முடிஞ்சது. என்ன 14 தொடங்கி 20 மட்டும். என்ன 14 தொடங்கி 20 முடிஞ்சு 14 20 மிகவும் அருமையா இருந்தா. இது நினைக்கிறேன் மகாபாரதத்தை கொஞ்சம் மாடர்ன் ஆளி கொண்டு வர்றாருக்குள்ள கொஞ்சம் அதே கதை தான், அதே காலகட்டம், அதே கதை. ஆனா இது உங்களுக்கு மிக வித்தியாசமான நெருக்கமா போக்கு இருக்கும். வித்தியாசமான போக்கு, மிக நெருக்கமா இருக்கும். உங்களால எல்லாத்தையும் நம்ப முடியும். அவரு இது ஆன்லைன்ல இது பண்ணி பார்க்கலாம். என்ன பாப்பா நான் எழுதி வச்சுக்கிறேன், பார்ப்போம். கொஞ்சம் வாசிக்கிறேன் நல்லம் தானே. மிகவும் அருமையாக இருந்தது. தொடர்ச்சியாக கதைங்கோ என்ற நீங்கள் கதை சொல்கிற விதமும் நல்ல வடிவா கேட்டுக்கொண்டிருக்கலாம் போல இருக்குது. மிகவும் நன்றி. நன்றி நன்றி அம்மா. அவர் அந்த எழுத்தாளருடைய ஒரு எண்ணக்கருவும் இருக்குது. அவருடைய எண்ணப்பாங்கு, மனப்பாங்கு கொண்டு இருக்குது. தான் என்னத்தை படைக்க வேண்டும், என்ன விஷயங்களை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுத்தால் அது மக்களிடம் சென்று அடையும் என்ற அந்த நோக்கங்கள் எழுத்தாளர்களுக்கு இருக்கும். அப்ப அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் என்ற வகையில இதை அவருடைய பார்வையில அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வியூ அது அழகா இருக்கும். சில விஷயங்கள் நன்றாக இருக்கும். நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் சிவச்சந்திரிகா அம்மா பேசுங்க. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் டாக்டர் மேரி கியூரி போல் அம்மா அவர்களே. மிக அற்புதமான முறையில நீங்கள் இந்த கதையை சொன்னீர்கள். சொன்ன முறை எல்லாரையும் ஈர்த்து விட்டது போல் உள்ளது. எனக்கும் ஈர்த்து விட்டது. நானும் ரசித்தேன். நன்றாகவே இருந்தது.
நன்றி கூறத்தான் உண்மையில் ரசித்தேன். நன்றாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி 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 அம்மா. அடுத்து ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா. அனைவருக்கும் விடுவன் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் வித்தியாசமான முறையில் நாங்கள் அறிந்து கொண்டோம் இந்த மகாபாரத கதையை வெண்மரசு மூலம். நல்லபடியா நாங்கள் இந்த வெண்மரசை நாங்கள் வாசிக்கிறதுக்கு நீங்க தூண்டி இருக்கிறீங்க. இந்த முடிய வேண்டாம், நன்றைக்கோ நாளைக்கோ இதில் போய் பார்க்க போறேன், இன்டர்நெட்ல போட்டு பார்க்க போகின்றேன். மற்றது என்னோட விஷயம், நீங்க சொல்ற இந்த நூல்கள் எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தை காப்பது மற்றும் சத்தியமும் தர்மமும் இறுதியில் வெல்லும், இந்த நோக்கத்தை தான் வெண்மரசன் சொல்லி இருக்கா, இல்லாட்டி வேறு விதமா ஒரு வித்தியாசம் இல்லையா? ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்ப இறுதியில இப்ப வெண்முரசிலேயே திரும்பி சொல்லப்படுற விஷயம், நான் சொன்ன துரியோதனன் நீங்க காதலிப்பீங்க, துரியோதனன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் செய்யும். ஆனா திருப்பி திருப்பி சொல்லப்படுற விஷயம் வந்து அங்க என்னவா இருக்கும்னா, ஏன் இந்த போர் நடக்கணுங்கிறதுல கூட ஒரு முக்கியமான விஷயமா அங்க என்ன இருக்கும்னா, ஒரு ஒரு சபையில வச்சு நீங்க ஒரு பெண்ணின் ஆடையில் கை வைத்த பிறகு நீங்க அப்படி விட்டுற முடியாது. அது ஏதோ ஒரு கட்டத்துல அதே கதை தான். நான் என்ன சொல்றேன், இது வந்து அதை நுட்பமா அணுகுது, அவ்வளவுதான். அதுக்காக வந்து இப்ப இப்ப அவள் துயில் உரியப்பட்டது சரின்னு இது வாதாடாது இந்த கதை. துரியோதனுக்கு பிற பக்கங்களும் இருக்கு. அந்த அந்த பக்கங்கள் எனக்கு தெரியாது. ஏன்னு சொன்னா சொல்லி காட்டு வெண்மரசு படிக்க வேணும்னு சொல்றேன். அதனாலதான் வெண்மரசு படிக்க வேணும். அதுக்காக நீங்க ஒரு கொஞ்சத்தை தான் போட்டிருக்கிறாங்க. இவர் தான் ஹீரோ தான் ஹீரோன்னா அந்த சுத்தி அந்த அந்த சைலண்டா இருக்கிறார்களை பற்றி ஒரு கதை இல்லை. அதான் சொல்ல அது ரொம்ப முக்கியம். அதுக்காக மிகவும் நன்றி. நான் சில அறிவித்தலை சொல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது நாளை காலை 8:45 தொடங்குகின்ற நிகழ்ச்சி. இப்போ இந்த சேர் எக்ஸசைசஸ் இருக்கும். இப்போ இந்த 10 மணிக்கு தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமான தியானம். இப்போ இந்த 11 மணிக்கு சுனந்தா ரவி அவர்கள் வந்து பேச வருகிறார்கள். அமைதியின் திறவுகோல், தன்னை அறிவோம் இந்த தலைப்பில் பேசுகிற அருமையான பேச்சாளர், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்போ இந்த 5 மணிக்கு மைதிரி சக்திதாசன் தூய மனிதன் என்ற ஒரு ஆங்கில புத்தகத்தில் இருந்து அதை உள்ள ஞானத்தை விளங்கப்படுத்த வருகிறார்கள். அவருடைய இறுதி பகுதி நாளைக்கு எங்களுடைய நேரம் UK டைம் 5 PM, 12 noon Toronto நியூயார்க் டைம், 9:30 PM இந்தியா ஸ்ரீலங்கன் டைம். இதை நீங்க டீட்டெயில்ஸை நீங்க எங்களோட குரூப்ல பார்க்கலாம். நாளைக்கு 7:30 PM அருமையான ஒரு தியானத்தின் பிறகு பூனம் சர்மா அவர்கள் நடத்துகிறார் யோகா நிகழ்ச்சி. மற்றும் ஒவ்வொரு முதலாவது சாட்டர்டேயும் விம்பிள்டன் பிள்ளையார் கோயிலில் யோகர் சுவாமியினுடைய குருபூஷ நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த டேட்டை நோட் பண்ணி முடியுமானவர்கள் இந்த விம்பிள்டனு கிட்ட இருக்கிறவர்கள் எல்லாரும் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருப்பியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் த மந்த், சாட்டர்டே 3rd May at 3 PM. அவ்வளவுதான் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். இவ்வளவுதான் சாட் பாக்ஸ்ல இருக்குது. அந்த வசந்தின் கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுமா? நிச்சயமா. ஒண்ணு வந்து நீங்க வெண்மரசுல வந்து நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன் நானு. இப்ப கிருஷ்ணர் வந்து கடவுள் இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க வெண்முரசு வாசிச்சீங்கன்னா குறிப்பா நான் இதை அடுத்த பகுதியில் சொல்லலாம்னு இருந்தேன். குறிப்பா உங்களுக்கு வந்து நான் அதை சொல்லணும்னு நான் நினைச்சது, நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் அப்பாட்ட, ஒரு நாளைக்கு இவங்க கிட்ட சொல்லணும் வெண்முரசு பத்தி. ஏன்னா நீங்க அதை ரொம்ப ரசிப்பீங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து எப்படி இந்த வேதாந்தங்களை பத்தி எப்படி அவர் பேசுறாருங்கிறது பக்கம் பக்கமா இருக்கும். வெண்முரசுல சொல்வளர்காடுன்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் முழுக்க வந்து வேதங்கள் எப்படி எழுந்து வந்தன, வேதங்கள் வந்து எப்படி பேசப்பட்டன, இதை பத்தியே சொல்லும் சொல்வளர்காடு முழுக்க. அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புரியல, ஆனா உங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். குறிப்பா நீங்க இந்த தியானம் இதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறவங்க நிச்சயமா அதை வாசிக்கணும். நீலம்ங்கிற நாவல் வந்து அதுல வந்து முழுக்க முழுக்க கவிதை, முழுக்க முழுக்க கண்ணனை பற்றியே எழுதியிருக்கும். பாகவதத்துல சொல்லப்படுற கண்ணன். இது வந்து வெண்முரசு வந்து கண்ணனை வெறுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நீங்க நினைச்சிடவே கூடாது. உங்களுக்கு கண்ணன் மேல இருக்கிற ஒரு 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 பிடி, உங்களுக்கு ஒருவேளை கிருஷ்ணரை அந்த கண்ணன் கடவுளை பிடிக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு ரொம்ப
பிடிச்ச ஒரு கடவுளர் இதில் வந்து எனக்கு கண்ணன் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கூட நான் குறிப்பாக இந்த இந்த பேண்டன் இந்த உடையே நான் வந்து அதுக்காக தான் போட்டுட்டு வந்தேன். நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் இந்த பெண்டன் வந்து ஒரு மயில் போட்ட ஒரு ஒரு பெண்டன்ட். என்னுடைய இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, மகாபாரத கதை வந்து எங்கள் பாட்டி சொன்னாங்கன்னா அவங்களுடைய பெண்டன்ட் தான் இது. அவங்க தான் எனக்கு முதல்ல சொன்னாங்க. செல்வதி அம்மா, அவங்க பேர் செல்வதி அம்மா சிவபாசுந்தரம். அவங்களுடைய பெண்டன்ட் தான் இது, ஒரு மயில் பெண்டன்ட். மயில் நான் நிறைய எனக்கு தனிப்பட்ட ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நான் நிறைய கிருஷ்ணர் அந்த கதையே, எனக்கு பாகவதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு குழந்தையா அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து அதை ரசிக்கிறது, அதெல்லாம் நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வெண்முரசை படிச்சீங்கன்னா இன்னும் தான் நீங்கள் ரசிப்பீங்க. நீங்கள் கிருஷ்ணர் வந்து அணுவா ரசிப்பீங்க. அவரை ஒரு குழந்தையிலிருந்து அவர் வளர்ந்து வந்து அவர் மகாபாரதம் வரும்போது அவர் ஒரு பெரிய யோகி இல்லையா அவரு. நீங்க அவர் வந்து அந்த குழந்தை கிருஷ்ணரும் இங்க அழகா இருக்கும். நீலத்துல எல்லாம் நீலம்ங்கிற அந்த நாவல்ல நீங்க சொல்வளர்காடு வரும்போது நீங்க அப்படியே கிருஷ்ணர் யோகியா பார்ப்பீங்க. பின்னாடி அது அவர் அந்த அந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்ப இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப கடவுள்னா அவர் ஒரு மேஜிக் பண்ணி டிடக் அப்படின்னா எல்லாம் சரியாயிரும்னா அப்படியே எழுதியிருக்கலாம்ல. அப்புறம் ஏன் அப்படி எழுதல? இப்ப கிருஷ்ணர் ஏன் வந்து போர்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு இவ்ளோ பண்ணணுமா என்ன? ஒரு சொடக்குல அவரால துரியோதன மனசை மாத்திர முடியாதா என்ன? ஆனா அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அது எப்படி நியாயமாகும்? அப்படி பண்ணக்கூடாதுல்ல. எந்த கடவுளும் சிவபெருமான் வந்து ஏன் புட்டுக்கு மண் சுமந்து அடி வாங்கணும்? அவர் நினைச்சு இப்படி ஒரு சொடக்கு போட்டா மன்னன் மனசு மாறிடாதா? மாறிடும். கடவுள்னா அதானே. ஆனா எல்லா கடவுளும் பூமிக்கு வரும்போது அப்படி பண்றது இல்லையே. எந்த கடவுளும் பூமிக்கு வந்து அப்படி பண்றது இல்லை. எல்லா கடவுளும் பூமிக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க ராமாயணத்துல ராமர் வந்து கடைசியில சரை நதியில விழுந்து மரணிக்கிறாரு. அப்ப நீங்க ராமர் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? ராமர் தான் கடவுளாச்சு. புசுக்குன்னு போய் ராவணன் என்ன பெரிய ராவணன் சீதையை தூக்கிட்டு போனா தூக்கிட்டு வர முடியாதா என்ன? அப்படி இல்லைல்ல. இதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அவங்க அப்படி அப்படி மாயாஜால வித்தையெல்லாம் காட்ட மாட்டாங்க இல்ல. மாயாஜால வித்தை காட்டுறவன் வழக்கமா இந்த மாதிரி மாயாஜால வித்தை காட்டுறவங்கலாம் ஏமாத்துறவங்களா தான் இருப்பாங்க. கடவுள் ஒரு நாளும் மாயாஜால வித்தையை வந்து காட்டவே மாட்டாரு உங்களுக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கடவுள் எப்ப வந்தாலும் பூமிக்கு வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அது எந்த வடிவத்துல வந்தாலும் பாவப்பட்ட வருஷம்தான். நீங்க எந்த ஊர்ல வந்தாலும், நீங்க கிருஷ்ணா வந்தாலும் சரி, ராமரா வந்தாலும் சரி, ஜீசஸாவே வந்தாலும் சரி, அவங்க சொன்ன மாதிரி சிலுவையில அரைஞ்சு தரன்னு இழுத்துட்டு தான் தூக்கிட்டு போகணும். இவங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே வந்து வித்தக்காரர்கள் மாயாஜாலம் பண்ணி நம்மளை கண்ணை கட்டி நம்மளை ஏமாத்துறோம். அந்த வகையராவை வந்து விட்டுறணும் இல்ல. இவங்கெல்லாம் வேற வேற வகையரா. இவங்கெல்லாம் அந்த வகையரா இல்ல. அவங்க பைபிள்ல கூட எனக்கு இயேசுநாதர் உயிர் தெழுந்ததுனால அவர் கடவுள் இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு மனிதன் சக மனிதர்களுக்காக இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சு உயிரை விட முடியும்னா அப்பதான் அவன் கடவுளாகிறான். உயிர் தெரிந்ததுனாலலாம் கடவுளாக மாட்டார். இயேசுநாதர் உயிர்த்ததுனால நான் அவரை கடவுள்னு ஒத்துக்க மாட்டேன். அவர் செத்ததுனாலதான் நான் அவரை கடவுள்னு ஒத்துப்பேன். ஒரு சக மனுஷனுக்காக நீங்க உயிரை விடுற எல்லாருமே அப்படித்தானே. அதனாலதானே மாவீரருக்கு எதுக்கு வணக்கம் செலுத்துறோம்? உயிர்த்து வந்ததுனால இல்ல, செத்ததுக்காக கஷ்டத்தை அனுபவிச்சு சக மனிதனுடைய நல்வாழ்க்கைக்காக ஒருத்தன் துன்பப்பட்டு அவனுடைய உயிரை தியாகம் செய்ய முடியும்னா அவன் தானே கடவுளாக முடியும். நன்றி 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 அம்மா. அருமையான பதில நீங்க கூறியிருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த வெண்முரசு மகாபாரதத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை என்ற பகுதியை நீங்கள் இன்று ஆரம்பித்திருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு நிறைய எல்லாருடைய பாத்திரங்களை பற்றியும் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அந்த கேள்விகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். தயவு செய்து அவர் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை இதுல கூறுறதுக்கு நாங்கள் இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேளைகள்ல அவ கூறுகின்ற அந்த பாத்திரங்களுக்குரிய விடயங்களை நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும். இன்று அவ மேலதிகமான நல்ல விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றா. நல்ல அருமையாக இருந்தது. நீங்களும் உண்மையாகவே அந்த வெண்முரசு மகாபாரதத்தை பற்றி நீங்களும் கொஞ்சம் படிக்கலாம், கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்தா அதுல எங்களுக்கும் சில வேளையில வித்தியாசமான வடிவங்கள்ல வியூல பார்வையில எங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஒரு சிலர் பார்க்கின்ற பார்வை ஒரே மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும். அதை நாங்கள் எந்த அழி ரப்பரும் கொண்டு அழிக்க முடியாது. அது அப்படியே பொறிக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால்